अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। குர்ஆன் எடுத்து திறந்து வச்சுக்கங்க, குர்ஆன் எடுத்து வைங்க. அந்த ஆயத்து எந்த ஆயத்து ஓதுறோமோ அந்த ஆயத்து விரல் வச்சு கேளுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லீம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அருள்மறை குர்ஆனை முழுமையாக அறிந்து தெளிந்து அமல் செய்து அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நாம் இப்பொழுது 28வது ஜுஸுடைய ஆரம்பத்தை பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் முஜாதலா என்ற சூராவுடைய துவக்கம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹி வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். சூரத்துல் முஜாதலா. முஜாதலா அப்படின்னா ஜதல் அப்படின்னு சொன்னால் தர்க்கம் செய்வதுன்னு அர்த்தம். அல் முஜாதலத்து அப்படின்னா தர்க்கம் செய்யக்கூடிய பெண் என்ற அர்த்தம். இந்த ஆயத்துடைய சபபே நுசூல் ஹஸரத் ஹவுலா பின்த் சாலபா என்று ஒரு சஹாபி பெண்மணி இருந்தார்கள். ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய கணவர் அவுஸ் இப்னு சாமித், உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அவுஸ் இப்னு சாமித். அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பிள்ளைகள்லாம் இருந்துச்சு. நல்லபடியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை. அப்போ அந்த காலத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகளில் தலாக் விடுவது போன்ற இன்னொரு முறை இருந்துச்சு. அது லிஹார் என்ற முறை. அன்தி அலைய க லஹரி உம்மி என்று சொல்லிவிடுவார். நீ உன்னுடைய முதுகு என் தாயுடைய முதுகை போல, நீ எனக்கு அம்மா மாதிரி, அப்படின்னா இனிமேல் நீ எனக்கு மனைவி கிடையாதுன்னு அர்த்தம். இந்த வார்த்தையும் சொல்லிவிட்டால் அதோடு அவர்கள் தலாக் விட்டப்பட்ட மாதிரி பிரிஞ்சு போயிட வேண்டியது. இப்படி அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது, இஸ்லாத்திற்கு முன்பு. இப்போ இஸ்லாம் வந்த பின்பும் இதே பழக்கம் தொடர்ந்து வந்தது. தலாக் விடுவதற்கு, விவாகரத்து செய்வதற்கு ஒரு முறை போல் இது பயன்படுத்தப்பட்டது. இனிமேல் எனக்கு அம்மா மாதிரி போ அப்படின்னு கோபத்தில் சொல்லி அமுச்சு விட்டுறது. அந்தி அலைய கதஹரி உம்மின்னு சொல்லிடுறது. அப்படி சொன்னால் தலாக்கு மாதிரி ஆயிரும். அப்படியே அந்த கணவர் சொல்லிவிட்டார், அவுஸ் இப்னு சாமித், யாரோ ஹவுலா அவர்களே. இப்போ அந்த அம்மாவுக்குரிய குழப்பமாக போயிடுச்சு. இப்போ தலாக் ஆகிடுச்சு, நேராக வீட்டுக்கு தான் போகணும். இப்போது நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கிட்ட வந்துச்சு. யார சொல்ல என் கணவர் என்னை இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா நீங்கள் அவரை பிரிஞ்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொன்னாங்க.
இல்லை யாரை சொல்ல எங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்குது, அதுக்காக வேண்டி சட்டம் மாற்ற முடியாது இல்லையா, சொல்லிட்டார்ல அவர் பிரிஞ்சிட வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க. இல்லை யாரை சொல்ல குழந்தையுடைய நிலையாச்சா, குழந்தைங்க இப்போ அங்கே இருந்துச்சுன்னா அவங்க சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க, இன் லம்மத்தும் இலைஹி லாவு அவ் இலைஹா ஜாவு, அந்த குழந்தைங்க அவர் வச்சுக்கிட்டாருன்னா வீணாக்கிடுவார். குழந்தைங்க வளர்க்க தெரியாமல் வளர்த்து அந்த குழந்தைங்கள முறைப்படி வளர்க்க ஆள் இல்லாமல் உணவு ஊட்ட ஆள் இல்லாமல் வீணாக போயிடும், குழந்தைங்க வீணாக போயிடும். அந்த குழந்தைங்கள நான் வச்சுக்கிட்டா குழந்தைங்க பட்டினி கிடக்க வேண்டியது தான். ஏன்னா நான் சம்பாதிக்க தெரியாது, என் கணவர் தான் சம்பாதிக்கக்கூடியவர். அதனால் இன் லம்மத்தும் இலைஹி லாவு ஒயின் இலைஹா ஜாவு, என் பக்கம் வந்தால் பசி ஆயிடுவாங்க, அங்கே போனால் வீணாக போயிடுவாங்க இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. அங்கே என்ன செய்ய முடியுமா, நீங்கள் அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மா திரும்ப திரும்ப பதில் சொல்லிகிட்டே இருக்குது. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சரி அல்லாட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. யா அல்லாஹ், என் கணவர் வயசான காலத்தில் வரிசையாக அந்த அம்மாவுடைய பேசின பேச்சுக்கெல்லாம் நிறையா தஃப்சீர்கள் எழுதப்படுகிறது. என் வாழ்நாள்லாம் அவருக்கு நான் வேலை செய்து கொடுத்தேன், என் வயிற்றிலே அவருடைய குழந்தைகளை பல சுமந்தேன், என் மடியிலே பால் விட்டு அந்த குழந்தைகளை வளர்த்தேன், இப்போ கடைசியாக என்னை இப்படி சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி வரிசையாக கணவரை பற்றின ரிப்போர்ட் சொல்லிகிட்டே வருது வரிசையாக. சரிம்மா, அல்லாஹ் சொன்ன சட்டம் தானம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றாங்க. பதில் சொல்லிகிட்டே வர்றாங்க. பெருமாள் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லுது. அப்படி சொன்னால் சரிம்மா, அவங்க குழந்தை அவங்க வச்சுக்க வேண்டியது தானே, அவங்க வச்ச குழந்தைங்க வீணாக போயிடும், சரி நீ வச்சுக்க, நான் வச்சிருந்த குழந்தைங்க பசி பட்டினி அந்த யார் குழந்தைங்க யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னால் பதில் சொல்லிகிட்டே வருது அந்த அம்மா. சரி அல்லாட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி பெருமாள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆயிஷா நாயகம் வீட்டில் தான் பெருமானார் இருந்தாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்துருச்சு. ஆயிஷா நாயகம் விளங்கிட்டாங்க. பெருமாள் வஹி வந்தோடனே அவர்களுடைய மௌனமாயிருவாங்க, பிறகு வேர்த்து ஊற்றும். அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகம் இஷாராசன் சொன்னாங்க, அம்மா கொஞ்சம் மௌனமாக இருங்க, ரசூலுல்லாஹ்க்கு வஹி வருது அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அப்போ தான் அமைதியானாங்க. அல்லாஹ் தஆலா கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன் கணவர் விஷயத்திலே உங்களிடத்தில் தர்க்கம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுடைய சொல்லை அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டான். வதஷ்தகி இலல்லாஹ், இன்னும் அல்லாஹ் இடத்திலே அந்த பெண்மணி முறையிடுகிறாள், அவருடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, உங்கள் ரெண்டு பேருடைய பதிலளிக்குதலையும் தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பதிலளித்துக் கொள்ளுதல், கருத்து மோதல்கள், உங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை, இவற்றை அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டே இருந்தான். இன்னல்லாஹ சமீஉம் பசீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்தையும் கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அல் ஹவுர் அப்படின்னா மாற்றி பதில் சொல்கிறது. தஹாவுரக்குமா, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜவாப் சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையை அல்லாஹ் பார்த்தான், அல்லாஹ் கேட்டான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று பெருமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். பிற்காலத்தில் ஹவுலா ரலியல்லாஹு வயசான முதிய பாட்டி ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி அபூபக்கர் நாயகம் முடிஞ்சு உமர் நாயகம் காலத்தில் ஒரு நாள் அவர்கள் தெருவழியே போய் கொண்டிருந்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த பாட்டி ஹவுலா அம்மா நிற்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் உமர் நாயகத்தில் அவங்க குதிரையிலேருந்து அப்படி காதை குனிஞ்சு கேட்டாங்க, சொல்லுமா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க, நீங்கள் அந்த அம்மாவுக்காண்டி உங்கள் வேலைகள்லாம் விட்டுட்டு குனிஞ்சு நின்று கேட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க உமர் நாயகத்திட்ட. இப்போ உமர் நாயகம் சொன்னாங்க, அல்லாவே அந்த அம்மாவுடைய சொல்ல கேட்டான். அல்லாஹ் ஜல்லஷா 7 வானங்களுக்கு மேலிருந்தும் அவன் சொல்லை கேட்டு அங்கேருந்து வஹி இறக்கி வச்சான். அல்லாஹ் யஸ்மஉ தஹாவுரகுமா கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன் கணவர் விஷயத்திலே உங்களிடத்திலே தர்க்கம் செய்யக்கூடிய அந்த பெண்ணின் சொல்லை அல்லாஹ் கேட்டான்னு சொல்லும்போது நான் எங்கே இந்த உமருக்கு என்ன வந்தது கேட்காமல் இருப்பதற்கு அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா உடைய சொல்லை அல்லாஹ் தஆலா கேட்டு பதிவு பண்ணி வச்சுட்டான். அந்த அம்மாவுடைய அந்த சொல்லினால் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சட்டம் கிடச்சிச்சு, லிஹார் என்ற சட்டம். அது முடிக்க சட்டம் கிடையாது. அப்போ அதுவரையிலும் லிஹார் என்பது தலாக்கிற்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அந்த பெண் கணவனோடு சேரவே முடியாது என்ற நிலை இருந்தது. இப்போ லிஹாரின் சட்டம் வந்தால் பின்னாடி அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் அந்த மாதிரி லிஹார் செய்கிறார்களோ, தன் லிஹார் என்பது தன்னுடைய மனைவியை தன்னுடைய அம்மாவோடு மஹரமானவர்கள் ஒப்பிட்டு பேசுவது, அப்படி செய்துவிட்டால் அவர்கள் கஃபாரா கொடுக்கணும். நான் சொன்னதுக்கு 3 கஃபாரா, ஒன்று அடிமையை உரிமை விடுவது, அல்லது 60 நோன்பு வைப்பது, அல்லது 60 மிஸ்கீன்களுக்கு சோறு போடுவது. இந்த 3இல் ஏதோ ஒன்று அவர்கள் செய்து விட்டார்களே ஆனால் அவர்கள் தன் மனைவியோடு சேர்ந்து கொள்ளலாம். மீண்டும் அந்த தலாக்கு இல்லாமல் போய்டும். அது தலாக் கேன்சல் ஆகிடும். அது தலாக்கே இல்லாது சேர்ந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சட்டம் இருக்கிறான். அதன்படி அல்லாஹ் தஆலா அந்த பெண் அந்த கணவரோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். இதன்படி கியாமத் நாள் வரைக்கும் சட்டத்தை அல்லாஹ் தஆலா மக்களுக்கு லேசாக்கி வைத்து விட்டான்.
அல்லதீன யுதாஹிரூன மின்கும் மின் நிசாஇஹிம், யார் தங்கள் மனைவிமாரிடத்தில் லிஹாறு செய்கிறார்களோ, லிஹாறு செய்வதென்றால் மனைவியை பார்த்து நீ எனது அம்மா, உன் முதுகு என் அம்மாவுடைய முதுகு மாதிரி அப்படின்னு சொல்கிறது. அல்லாஹர்னா முதுகுக்கு சொல்கிறது. ஆனால் அது பேரே லிஹார் என்று வைத்து விட்டது. மாஹுன்ன உம்மஹாத்திஹிம், நிச்சயமாக இந்த பெண்கள் அவர்களின் அம்மாமார்கள் இல்லை. உண்மையில் அவங்க அம்மாவா? நீ அம்மா கிடையாது. அம்மா மாதிரின்னு சொன்னால் அம்மா ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், இவர்களின் தாய் யார் என்றால் இவர்களை பெற்றார்களே அவர்கள்தான் இவர்களுடைய தாய். மனைவி போய் தாயின்னு சொன்னது தப்பு, அது பொய். சொன்னதுனால அப்படி ஆகிவிடாது. இன்னஹும் ல யகூலூன முன்கரம் மினல் கௌலி வசூரா, அவர்கள் சொற்களிலிருந்தும் மறுக்கப்பட்ட ஒரு சொல்லை, தேவையற்ற ஒரு சொல்லை சொல்கிறார்கள். வசூரன், இன்னும் ஒரு பொய்யைத்தான் சொல்கிறார்கள். எப்படி அம்மா மாதிரி ஆகும் அது மனைவியுடைய முதுகு? அப்போ இவ்வாறு அவர்கள் சொன்னது ஒரு தவறான ஒரு சொல்லாகவும் வெறுக்கத்தக்க ஒரு சொல்லாகவும் பொய்யான சொல்லாகவும் இருக்கிறது. வைன்னல்லாஹ் அலா அஃபுவுன் கஃபூர், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுத்து கொள்பவனாகவும் இருக்கிறான். வல்லதீன யுதாஹிரூன மின் நிசாஇஹிம், யார் தன் மனைவிமார்களிடத்திலே லிஹார் செய்கிறார்களோ, சும்ம யஊதூன லிமா காலு, பின்பு தாங்கள் சொன்னதிலிருந்தும் அவர்கள் வாபஸ் வாங்குகிறார்களோ, அதை திருப்பிக் கொள்கிறார்களோ, மீண்டும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு ஃபதஹ்ரீரு ரகபத்தின், ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். மின் கப்லி ஐன் யதமாசா, அவ்விருவரும் இணைவதற்கு முன்பு, ஒருவருக்கொருவர் தொடுவதற்கு முன்பு. தாலிக்கும் தூஅலூன பிஹி, இதுதான் நீங்கள் உபதேசம் செய்யப்படக்கூடிய செய்தியாகும். அல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஃபமன் லம் யஜித், யார் அவ்வாறு உரிமை விடுவதற்கு பெற்றுக்கொள்ளவில்லையோ, வசதி இல்லையோ, ஃபஸ்யாமு ஷஹரைனி முததாபிஐனி, தொடர்படியாக 2 மாதங்கள் அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும். மின் கபுலி ஐ யதமாசா, 2 பேரும் ஒருவரை ஒருவர் தொடுவதற்கு முன்பு. ஃபமன் லம் யஸ்தத்தி, யார் நோன்பு வைக்கவும் சக்தி இல்லையோ, ஃபயித்ஆமு சித்தீன மிஸ்கீனன், அவர் 60 மிஸ்கீன்களுக்கு சோறு போட வேண்டும். தாலிக்க லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, இதுவாகிறது நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹ் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்வதற்காக வேண்டி, விசுவாசம் கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு உங்களை உத்தரவிட்டிருக்கிறான். தில்க ஹுதூதுல்லாஹி, இது அல்லாஹுடைய கட்டளையாயிருக்கும். வலில் காஃபிரீன அதாபுன் அலீம், அல்லாஹுடைய கட்டளையை மறுக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. அல்லாஹு தாலா மீதும் அல்லாஹ் ரசூல் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்குன்னா அந்த அல்லாஹுடைய உத்தரவை நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்கு, அந்த அல்லாஹுடைய உத்தரவை நீங்கள் நம்புவதற்கு என்று பொருள். சரி, இதற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். அவங்க வந்தோடனே செய்தியை ஓதி காமிச்சாங்க. இப்போ யாரை சொல்ல அடிமையை உரிமையிடுவதற்கு எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ 60 நோன்பு வைங்கன்னாங்க. யாரை சொல்ல ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சாப்பிட்லேன்னா என் கால் நடுங்க ஆரம்பிச்சிடும், என் கை கால்லாம். நான் எப்படி நோன்பு வைக்கிறது? ரமதான் நோன்பே கஷ்டப்பட்டு தான் வைக்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அவங்க. சேப்பா 60 மிஸ்கினுக்கு சோறு கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கும் எனக்கு போதிய வசதி இல்லை, கொஞ்ச நேரம் காசு தான் இருக்குன்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் புறத்திலிருந்து அவர்களுக்கு உணவு காசு கொடுத்தார்கள். அதை வைத்து அவர்கள் 60 மிஸ்கினுக்கு சோறு போட்டு விட்டு அவர்கள் மனைவியை விட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படி செய்தி சட்டம் வர்றதுக்கு பின்னாடி, இன்னல்லதீன யுஹாத்தூனல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹையும் அல்லாஹ்வின் ரசூலையும் எதிர்க்கிறார்களோ, அவர்களுக்கு மாறு செய்கிறார்களோ, குபித்து, அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள். உதில்ல, முகம் குப்புற தள்ளப்படுவார்கள். தில்லத்து அப்படின்னா கேவலம், கேவலப்படுத்தப்படுவார்கள், இன்னும் முகம் குப்புற தள்ளப்படுவார்கள். அல்லாஹ்வும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள். கமா குபித்தல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் உண்டான சமுதாயங்கள் எவ்வாறு கேவலப்படுத்தப்பட்டார்களோ. வக்கது அன்சல்னா ஆயாத்தின் பையினாத்தின், தெளிவான ஆதாரங்களையும் நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். அந்த உம்மத்துகள் வாழ்ந்த முறை அனைத்தையும் முன்பே சொல்லியிருக்கிறோம். வலில் காஃபிரீன் அதாபு முஹீன், இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு கேவலமான அதாபு காத்திருக்கிறது. யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஅன், அல்லாஹ் மறுமையிலே அவர்கள் அனைவரையும் எழுப்புவான். ஃபயுனப்பியுஹும் பிமா அமிலு, அவர்கள் செய்த அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான். அஹ்ஸாஹுல்லாஹு, அல்லாஹ் அவற்றை அனைத்தையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். கணக்கிட்டு அனைத்தையும் ஒன்று சேர்த்து கணக்கிட்டு வைத்திருக்கிறான். சூழ்ந்து அறிந்திருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. வனசூஹு, இவர் அதை மறந்து விட்டார்கள். அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத்,
அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அனைத்து வஸ்துக்கள் மீதும் பிரசன்னமானவனாக இருக்கிறான். அலம் தர, நீங்கள் அறியவில்லையா, நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ் யஅலமு மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், அல்லாஹ் ஆகிறவன் வானங்கள் இன்னும் பூமியில் உண்டான அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். மா யகூனு மின் நஜுவா சலாசத்தின், நீங்கள் 3 பேர்கள் ரகசியம் பேசுவதில்லை, இல்லா ஹுவ ராபிஉஹும், அவர்களிலே உங்களில் யார் 3 பேர் ரகசியம் பேசினால் அந்த 3 பேரில் 4வதாக அல்லாஹ் இருந்தே தவிர. 3 பேரில் 4வதாக. இந்த ராபிஉஹும் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் தஷ்பீஹையும் தன்சீஹையும் கொண்டு வர்றான். இல்லா ஹுவ ராபிஉம், இல்லா ஹுவ ராபிஉன்னு சொல்லு, 4வதாக அல்லான்னு சொன்னால் இந்த 3க்கு அப்பாற்பட்டு 4ன்னு அர்த்தம் வரும். ராபிஉஹும், இந்த 3லேயே இவர்களில் 4வதாக. இப்போ இவர்களுக்குள்ளே தான் அல்லாஹ் இருக்கிறான், 4வதாக இருக்கிறான். இப்போ இந்த 3 பேர்லேயும் அல்லாஹ் ஐனா இருக்கான். அல்லாஹ்வுடைய தாத்து 4வது தான். அது 3 இல்லை, 3 சேரல. ஹக்குடைய தாத்தும் ஹல்குடைய தாத்தும் ஒன்றும் என்று சில பேர் கூறுகிறார்கள். விளங்குங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய உஜூது வேறு தாத்து வேறையா, அப்படி ரெண்டும் ஒன்று தானே என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உஜூதையும் தாத்தும் ஒன்று தான், அது யாரும் பிரிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உஜூது உஜூத் என்று எதை கூறுகிறோமோ அதுதான் அல்லாஹ்வுடைய தாத்து. உஜூதுஹு ஐனு தாத்திஹி வ தாத்துஹு ஐனு உஜூதிஹி, இது யாரும் பிரிக்க முடியாது. விளங்குங்களா? ஆனால் ஹல்குடைய தாத்து இருக்குது, இது ஹக்குடைய தாத்துக்கு அப்பாற்பட்டது. ஹல்குக்கும் தாத்திற்கு உஜூது இருக்குது. ஹல்குடைய தாத்துக்கு உஜூது வந்து ஹக்குடைய உஜூது. அந்த உஜூது ஒன்று தான், அது ஹக்குக்கும் ஹல்குக்கும் பொதுவானது. அல் உஜூது வாஹிதுன் முஷ்தரக்கும் பைனல் ஹக்கி வல் ஹல்கி, இதுக்கு பேர் தான் வஹ்தத்துல் உஜூத் என்று சொல்வது. ஹல்குடைய தாத்தை யாராவது மறுக்கக்கூடாது. ஹல்குடைய தாத்தை மறுத்தால் வளர்ந்துங்களா, ஹகாய்க்குல் அஷியாய் சாபித்தத்துன், ஹல்குடைய ஷையுடைய ஹக்கீக்கத்து சாபித் என்பது தான் சுன்னத் ஜமாத்துடைய கருத்து. ஹல்குடைய தாத்தை ஒருவன் மறுத்தால் அது ஹாலிக்கையே மறுத்த மாதிரி யார். அவன் எதை தான் மஹ்லூக் செஞ்சான், தன்னையே தான் படைத்து கொண்டானா அப்படின்னு வரும். வளர்ந்துங்களா? அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய ராபின்னு சொல்லிட்டான் பாருங்கள். இந்த 3ல் நானும் 3லும் நான் தான் இருக்கிறேன்னு சொல்லு. நான் 3ல் இருந்தால் நான் 4வதுங்கிறான். அப்போ 3 தாத்து வேறு, 4வது என்னுடைய தாத்துன்னு சொல்கிறான் பாருங்கள். இப்போ தாத்தன் நமக்கும் ஹக்குக்கும் பிரிவு இருக்கிறது, உஜூதன் நமக்கும் ஹக்குக்கும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த பாடத்தை எங்கேயுமே கைவிட்டுறாதீங்க. ஏனென்றால் மக்கள் 2 பிரிவினர் இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் என்ன சொல்கிறார்கள், ஹக்குடைய தாத்து வேறு நம்முடைய தாத்து வேறு, ஹக்குடைய உஜூது வேறு நம்முடைய உஜூது வேறு, நம்ம வேறு ஹக்கு வேறு, ஹக்கு வேறு இடத்துல இருக்கோம், நம்ம வேறு இடத்துல இருக்கோம். அல்லாஹ் தஆலா 7 வானத்துக்கு அந்தான இருக்கிறோம், நாம் இந்தான இருக்கிறோம், நமக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே, நம்ம தாத்து தான் அல்லாஹின் தாத்து, நம்ம உஜூத் தான் அல்லாஹின் உஜூது, நாமும் அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, தாத்தன் உஜூதன் எந்த ஃபர்க்கும் இல்லை. இப்போ நம்ம செயல் தான் அவன் செயல். இப்போ மோன்றது யார், பேண்டது யார், கேள்வி வரத்தான் செய்யும். குளித்தது யார், எல்லாமே சாப்பிட்டது யார், தூங்கினது யார், அவன் தூங்கணுமே இல்லையா அவனுக்கு. இப்போ இவன் தான் அவன் அல்லாஹ்வுடைய தாத்து தான், அல்லாஹ்வுடைய உஜூத் தான், அல்லாஹின் தாத்து தான் சிருஷ்டிகளின் தாத்துன்னு சொன்னால் தூங்கினது யாருப்பா? அல்லாஹ் தான் தூக்கமே இல்லைன்ட்டானே. தூக்கம் இல்லைன்னு சொன்னது யார், தூங்கினது யார்? இல்லை, அல்லாஹ் தாலாவே தன்சீல தூக்கம் இல்லை அவனுக்கு, தஷ்பீல அவனே தூங்குவான். வாரே வா, விளக்கம் எப்படி சொல்லுவாங்க? தன்சீல அவன் தூங்க மாட்டான், தஷ்பீல அவன் தூங்கிக்குவான். தன்சீல லா யஹுது சினத்தும் வலா நௌம், தஷ்பீல யஹுது சினத்தும் வனவும். அல்லாஹ்வுக்கே தன்சீல ஓ யுத்இமு வலா யுத்அமு, தஷ்பீல யுத்இமு சாப்பிடுவான், தன்சீல சாப்பிட மாட்டான். என்னெல்லாம் தன்சீல லா யமூத்து ஹய்யுன் தாயிமுன் லா யமூத்து, தன்சீல தஷ்பீல யமூத்து மூத்தா போயிடுவான் அல்லாஹ் தஆலா. தன்சீல அவன் பசீர், தஷ்பீல அம்மா இப்படிலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய தாத்தை ஹல்குடைய தாத்தையும் ஒன்றுபடுத்துவார்கள். இது ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் அல்லாஹ் வேறு நாம் வேறு, ஒரு கூட்டம் எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே ஒரு கூட்டம். தௌஹீத் அல் அவுசத், இதுக்கு பேர், நம்ம தௌஹீதுக்கு பேர் தௌஹீதே அவுசத் என்று பேர். அதனால் நம்ம தரீகத்துடைய பாடத்தில் எல்லாத்துலேயுமே தௌஹீத் அவுசத்துன்னு போடுவாங்க. இஃப்ராத்தும் இல்லை, தஃப்ரீத்தும் இல்லை. ஒன்று இஃப்ராத், ஒன்று தஃப்ரீத். இஃப்ராத்னா அளவு கடந்து பேசுகிறது. எல்லாம் அவனே, நின்றதும் அவனே, போனதும் அவனே, செத்ததும் அவனே, பணமானதும் அவனே, கபரில் வச்சதும் அவனே, வைச்சதும் அவனே, வைக்கப்பட்டதும் அவனே அப்படின்னு போயிடுவாங்க.
இது இஃப்ராத். தஃப்ரீத் அல்லாஹ் விஷயத்தில் ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் எங்கேயோ இவங்க எங்கேயோ வச்சிடுறது. இஃப்ராத் தஃப்ரீத் இல்லாமல் தௌஹீத் அவுசத்தியது. தாத்தன் நாம் வேறு, ஹக்கு வேறு. தாத்தன் கைரியத்து, வஜூதன் ஐனியத்து. வஜூதன் ஐன், தாத்தன் கைரியத். இந்த கைரியத்துடைய மர்த்தபாவை எங்கேயுமே எடுக்க முடியாது. இதுதான் முன்னோர்கள் சூஃபியாக்களுடைய தௌஹீது. இதுதான் அவருடைய மாரிஃபா. இதுதான் அவங்க சொல்லி கொடுத்த தரீக்கத்து. இதுதான் இப்னு அரபி சர்க்கார் நமக்கு சொல்லி கொடுத்தது. புரிஞ்சுங்களா? இதுதான் ஃபுசூஸுல் ஹிகம்லேயும் ஃபுத்துஹாத்தே மக்கியாவிலையும் இப்னு அரபி அஜமா சொல்லி கொடுத்தது. அவங்க சொல்கிறாங்க, அல் ஹல்கு ஹல்குன், அல் அபுது அபுதுன் வைன் தரக்கா, வல் ஹக்கு ஹக்குன் வைன் தனஸ்ஸல். இந்த மர்த்தபாவில் வேண்டான இல்முடைய மர்த்தபாவிலே தரிபட்டிருக்கும் இந்த கைரியத்தை ஒரு காலம் எடுக்கவே முடியாது சிருஷ்டிகளை விட்டு. புரிஞ்சுங்களா பை? இதுதான் இப்னு அரபி சர்க்கார் அவர்கள் சொன்னதும் பெரிய பெரிய மகான்கள் சொல்லி கொடுத்த தௌஹீத் இந்த தௌஹீத் தான். புரிஞ்சுங்களா? எல்லாம் அவனே என்ற தௌஹீத் அல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னை ராபின்னு சொல்கிறான். 3 பேர் இருப்பாங்க, நான் 4வது இருக்கேன்றான். அப்போ நானும் தான் 3ல் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. நான் 4வதுன்ட்டான் பாருங்கள். எந்த அடிப்படை 4வதுன்னு சொன்னால் தாத்து நாம தான் 4 இருக்குது. சிருஷ்டிகள் 3, அக்குடைய தாத்து. புரிஞ்சுங்களா? உஜூதன் ஒன்று தான். அப்போ அக்குடைய தாத்தையும் அக்குடைய உஜூதையும் பிரிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பான். அப்படி சொல்லவே இல்லையே. அல்லாவுடைய உஜூதும் அல்லாவுடைய தாத்தும் ஒன்று தான். அதை யாரும் பிரிக்க முடியாது. நம்ம தாத்து வேறு, நம்முடைய உஜூதுங்கிறது வேறு. உஜூதுனா பிஹி, நம்முடைய உஜூத் அவனை கொண்டு. ஓ ஜுஹூருஹு பினா, அவன் வெளியானது நம்மை கொண்டு. இப்போ நாம்னா யார்? மர்த்தபிய ஹல்க ஒருத்தன் மறுத்தான்னு சொன்னால் துனியாவில் எல்லாமே போயிடும். நபிமார்கள் இருக்குது, நரகம் யாருக்கு? இப்போ நரகமும் அவனே, நரகத்துக்கு உள் போனதும் அவனே, போட்டவனும் அவனே, எல்லாமே அவன் தான். நவுது பில்லாஹி மின்ஹா. இப்போ எல்லா கெட்ட செயலும் அவனே செஞ்சான். நவுது பில்லாஹி மின்ஹா. இந்த மாதிரியான ஒரு பிழை ஏற்பட்டுவிடும். அஞ்சபை அதனால் தௌஹீதை சரியாக விளங்க வேண்டும். இது தௌஹீதே ஜாத்தியில் நான் சொல்கிறேன். தௌஹீதே ஃபெயிலையும் அப்படி தான். எல்லாம் அவன் செயல், சிருஷ்டிகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னா மஜ்பூரே மஹஸாயிரான் மனுஷன். அவன் நம்ம கருத்து என்னங்க? மஹ்லூக் இருக்கே அது மஜ்பூரே மஹஸும் இல்லை, முக்தார மஹஸும் அல்ல. மஜ்பூரே மஹஸும் அல்ல, முக்தார மஹஸ் அல்ல. வெறும் மஜ்பூரும் அல்ல, வெறும் முக்தாரும் அல்ல. ஹல்க ஃபெயல்ல மஜ்பூர், கஸ்ப ஃபெயல்ல முக்தார். இந்த மஹ்லூக்குடைய தாத்த ஹல்கு ஹல்க ஃபெயல்ல மஜ்பூர், கஸ்ப ஃபெயல்ல முக்தார். தெளிவாக நம்முடைய ஷேഖ்மார்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அலஞ்சவை. அதனால் அல்லாஹ் தஆலா ராபிஉஹும், அவர்களில் 4வதாக. வலா ஹம்சத்துன், 5 பேரில் ரகசியம் பேசுவதில்லை. இல்லாஹுவ சாதிசுஹும், அல்லாஹ் இந்த 5இல் 6வதாகன்ட்டான். எந்த அடிப்பில் 6? ஜாத்தன், அந்த 5ல் உள்ளவன் அல்ல, 6. சாதிசுஹும், அவர்களில் 6. அது என்னது அப்படின்னா அவர்களில் தான் இருக்கேன், வெளியே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ 5 பேர் 3 பேர் உட்காந்துருக்காங்க. நான் ஒன்று, இவர் ஒன்று, அவர் ஒன்று, 3 பேர். அப்போ அல்லாஹ் 4வதாக இருக்கான்னு சொன்னேன். எங்கே காணா? எனக்கும் இவருக்கும் மத்தியிலையும் இல்லை, அவருக்கும் மத்தியில் கேப்பு, எனக்கும் இவருக்கும் மத்தியில் கேப்பு. இப்போ எங்கே அல்லாஹ் இருக்கிறான்? இந்த 3 பேரில் தான் இருக்கிறான். ஆனால் அவன் 4வது இருக்கிறான். இந்த அடிப்படையில் உஜூதுடைய அடிப்படையில். 4வது இந்த அடிப்படையில் ஜாத்துடைய அடிப்படையில். ராபிஉஹும் சாதிசுஹும் வலா அதுனா மின் ஸாலிக, இதை விட குறைவான எண்ணிக்கையோ, அவ் அக்ஸர அதிகமான, வலா அக்ஸர இதை விட அதிகமான எண்ணிக்கையிலோ யாரும் ரகசியம் பேசுவதில்லை. இல்லா ஹுவ மஅஹும், அவன் அவர்களோடு இருந்தே தவிர. பாருங்க, அல்லாஹ் 2 பேரை சொல்லிட்டான். 3 இருந்தால் 4வது நான் தான், 5 இருந்தால் 6வது நான் தான். அப்போ 6 இருந்தால் 7வது அல்லாஹ் இருப்பான், 7 இருந்தால் 8வது இருப்பான். சொல்லிகிட்டே போல வரிசையாக சொல்லிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு தராவி முடியுது அது பாட்டுக்கு. அதனால் தான் இதை விட குறைவாக இருந்தாலும் சரியே, இதை விட அதிகமாக இருந்தாலும் சரியே அப்படின்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு. எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். சும்ம யுனப்பிஹும் பிமா அமிலு, அப்போ வலா இல்லாஹுவ மஅஹும், அவர்களோடு இருந்தே தவிர இல்லை. ஐனமா கானு, அவர்கள் எங்கிருந்த போதும், இவ்வுலகிலே எந்த மூலையில் இருந்த பொழுதும் அவர்களோடு அவன் இருக்கிறான். சும்ம யுனப்பிஹும், பின்பு அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். பிமா அமிலு, அவர்கள் செய்தவற்றை யௌமுல் கியாமா, கியாமத்து நாளிலே. இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான்.
அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா இலல்லதீன நுஹூ அனின் நஜுவா ரகசியம் பேசுவது விட்டும் தடுக்கப்பட்டார்களே அவர்களே நீங்கள் பார்க்கவில்லையா. இது யாரை சொல்லப்படுதுன்னு கேட்டால் ஒரு சில யஹூதிகள் இன்னும் ஒரு சில முனாஃபிக்குகள் வேண்டுமென்றே முஸ்லீம்களுடைய மனதை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டி முஸ்லீம்கள் பார்ப்பது போன்று தூரமாக தள்ளி நின்று 2 பேர் ரகசியமாக குசுன்னு பேசிக்கிறது. இப்படி கையை காமிச்சு என்ன பை யஹூதிகள் வந்து நின்றுக்கிட்டு இப்போ நம்மக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர் 4 பேர் இருக்கிறோம். 2 பேர் தனியாக போய் நின்றுக்கிட்டு குசுன்னு பேசிக்கிறாங்க. அப்படின்னு பேசிக்கிறான் வச்சுங்களேன். என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறான்னு தெரியல, என்னடா பேசுகிறீங்க 2 பேரும் இல்லை ஒன்றும் இல்லை, வருத்தம் வரும். ஆனால் பெரும்பாலும் சொன்னாங்க 3 பேர் இருக்கிற பொழுது ஒருவரை விட்டு மீதி 2 பேர் எந்த ரகசியம் பேசிக்காதீங்க. 2 பேருக்கு மத்தியில் ஒரு முக்கியமான செய்தியாக இருந்தாலும் எதையும் பேசிக்கொள்ளாதீர்கள். நினைஞ்சிங்களா 4-5 பேர் இருந்தோம். அப்புறம் 2 பேர் தனியாக உதவி பேசினாங்க, அவன் பிரச்சனை இல்லை. 3 பேருக்குமே அவர் என்னை பற்றி தான் பேச நினைக்கக்கூடாது, எனக்கு தெரியாமல் ஒரு ரகசியம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு. சரி அப்படியே நிர்பந்தமாக ஒரு ஃபோன் வருது, முக்கியமாக இவர்கிட்ட மட்டும் சொல்ல வேண்டியது, அவர் சொல்ல வேண்டியது இல்லைன்னா அனுமதி வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு சின்ன செய்தி பேச வேண்டியிருக்கு, ஃபோனில் செய்தி வந்திருக்கு, நான் அவர்கிட்ட பேசிக்கலாமா, நீங்கள் கோச்சிக்க மாட்டிங்களா, அவர்கிட்ட பேசிக்கிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம். சரி நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னா தனியாக பண்ணி பேசிக்கலாம். இல்லைன்னா ஒரு மனசு வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் அப்போ பல பேருக்கு மத்தியில் ஒருத்தங்க ரகசியம் பேசுங்கிற பொழுது வேண்டுமென்ற ஒன்றும் பேசுறது சும்மா குசுன்னு பேசிக்கிறது, ஏதாவது பேசுறதெல்லாம் ஒன்றும் விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இவங்களை மனசு வருத்தப்படுறதுக்காக வேண்டிய முஸ்லீம்களை தனியாக இருந்துக்கிட்டு இப்படி அடையாளம் காட்டி இப்படிலாம் பேசுறது வேணுமென்றே மனசை வருத்தப்படுறதுக்காக வேண்டி. அதனால் அப்படி செய்ய வேண்டாம் என்று பெரும்பாலும் தடை செய்தார்கள். அப்போ திரும்ப வந்து முஸ்லீம்கள் மனசை வருத்தப்படுறதுக்காக வேண்டி இவ்வாறெல்லாம் அந்த யஹூதிகள் சேட்டை செய்தார்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலம் தர இலல்லதீன நீங்கள் அவர்களை பார்க்கவில்லையா அந்த யஹூதிகளை நுஹூ அனின் நஜுவா ரகசியம் பேசுவதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். இப்படி நீங்கள் பேசாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்று. சும்ம யஊதூன லிமா நுஹூ அன்ஹு எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதன் பக்கம் மீண்டும் அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்ப அதே மாதிரி செய்கிறாங்க. வயத்தனாஜவுன பில் இஸ்மி வல் உதுவானி வ மஅசியத்திர் ரசூல் பாவம் செய்வதை பற்றியும் வரம்பு மீறி நடப்பதை பற்றியும் பெருமானாருக்கு மாறு செய்வதை பற்றியும் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இப்படிலாம் சொல்கிறாங்க ரசூலில், நம்ம செய்யக்கூடாது கேட்கக்கூடாது, இப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு மாறு செய்யணும் நாம் என்று பேசிக்கொள்கிறார்கள். ஒய்தா ஜாவுக்க உங்களிடத்திலே உங்களை பார்க்க வந்தால் ஹையவுக்க உங்களுக்கு அவர்கள் காணிக்கை சொல்கிறார்கள், முகமன் கூறுகிறார்கள். உள்ளே நுழைஞ்சவுடன் சொல்லக்கூடிய காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறோமா அதை பிமாலம் யு ஹையிக பிஹில்லாஹு எதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு முகமன் கூறினானோ, உங்கள் வரவேற்பு கொடுத்தானோ, வரவேற்றானோ, காணிக்கை ஹையாசன் காணிக்கை அன்பளிப்புன்னு அர்த்தம். எதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அன்பளிப்பு செய்தானோ அது அல்லாத வேறு ஒன்றை மாற்றி கூறுகிறார்கள். என்ன அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு அஸ்ஸலாமு அலைக்கும் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கற்றுக் கொடுத்தான். இவங்க உள்ளே வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, அஸ்ஸாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அந்த லாமை கொஞ்சம் மறைச்சிறது, அஸ்ஸாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் அது சொல்கிற முறையில் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற மாதிரி காட்டிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அஸ்ஸாமு அலைக்கும் அஸ்ஸாமு என்ற வார்த்தைக்கு மௌத்து என்று பொருள், முடிவு மௌத்து அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமாக நீ சாவட்டும், சீக்கிரமாக நீ சாவட்டும்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் வந்தோடனே யஹூதி வேணும்னே பெருமானார்ட்ட வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லணும் இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அஸ்ஸலாம்னு அந்த வார்த்தையும் சொல்ல வாலைக்கு அப்படின்ட்டாங்க. ஆயிஷா நாயத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. யாரை சொல்லலாம், அவன் அஸ்ஸாமு அலைக்கும் நீங்கள் சொல்கிறான் அப்படின்ட்டு ஆயிஷா நாயை வந்து பதிலுக்கு அஸ்ஸாமு அலைக்க உனக்கு தான்டா சாவு, நீ உனக்கு தான்டா சாவு அப்படின்னு சத்தமாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அமைதியாக இருங்க, நான் வந்து ஃபாஹிஷா முத்தஃபஹிஷா நான் பேசுகிறது இல்லை, அவங்க பேசுகிறானுங்க அது அவங்க இஷ்டம். இல்லை யாரை சொல்ல எப்படி சொல்கிறாங்க உங்களையா, நீங்கள் வந்து பதில் சொல்லாமல் இருக்கீங்க. நான் சொன்னது நீங்கள் கவனிச்சிங்களா, என்ன சொன்னீங்க, நான் வலைக்குன்னு சொன்னேன், வலைக்கு சலாம்னு சொல்லலையே நான். அப்போ பெருமாள் சொன்னாங்க அஸ்ஸாமு அலைக்குன்னு நம்ம சொன்னான்னா நீ வந்து வலைக்குமு சலாம் நீ சொல்கிற, வலைக்குமு சாமுன்னு சொல்ல தேவையில்லை. சொன்னால் ஏச்சு திட்டாயிரும், அவனை திட்டவும் தேவையில்லை, நீங்கள் அதுக்கு நல்ல வார்த்தை பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கு உனக்கும் அதே தான், உனக்கு அதுதான், உனக்கு தான் அது அப்படின்னா அவன் விஷயத்தில் அது கபூல் ஆயிரும். நாம் செஞ்சது இல்லை, நம்ம விஷயத்தில் ஒன்றும் சொல்லாமல் சும்மால சொல்கிறான் அவன் கபூல் ஆகாது. அது நம்ம அவன் செஞ்சதுக்கு பகரமாக சொல்லியிருக்கோம், அது கபூல் ஆயிரும், அவனுக்கு தான் விளையும், அது மாதிரி நமக்கு அது விளையாது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்குனுக்கு பதிலாக வலைக்கு என்று சொன்னார்.
பிமாலம் யுஹய்யிக பிஹில்லாஹு, எதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு முகமன் கூறவில்லையோ அதை விஷயத்தை கொண்டு உங்களுக்கு அவர்கள் முகமன் கூறுகிறார்கள், வரவேற்பு கூறுகிறார்கள். வயகூலூன ஃபி அன்ஃபுஸிஹிம், இன்னும் தங்கள் மனதிலே சொல்லிக் கொள்கிறார்கள், லவ்லா யுஅذிபுன அல்லாஹ் பிமா நகூலு, நாம் சொன்னதுக்கு அல்லாஹ் நம்ம தண்டிக்க வேண்டாமா, நம்ம இப்படி பெருமானிட்ட மாற்றி இப்படி சொன்னோமே, ஒன்றும் தண்டனைலாம் ஒன்றும் வரலையே, திட்டணும் ஒன்றும் தண்டனைலாம் வரலையே பார்த்தியா என்று அவர்கள் கூறி, இப்போ நம்ம சொன்னதை அல்லா தாலாக்கே தெரியல, ரசூலாக்கே தெரியல என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஹஸ்புஹும் ஜஹன்னம், ஒரு நரகம் இருக்குது, அது போதும், நரகம் தண்டனையை இத்தனைக்கும் சேர்த்து போதும். யஸ்லௌனஹா, அதில் சென்று அவர்கள் சேருவார்கள். ஃபபிஸல் மசீர், போய் சேரும் இடத்தில் ஆக கெட்ட இடமாக அது ஆகிவிட்டது. இன்றைக்கும் சில பேர் சொல்கிறாங்க, சில வஹாபிகள் நாகூர் ஷெரீஃபிலே மேடை போட்டு வஹாபி மாநாடு நடத்துகிறாங்க. என்ன, நாகூர் காதிர் வலி இருக்கிறாரே, அவர் வெறும் எலும்பு கூடாகி விட்டார். இதோ இதே மேடையிலிருந்து சொல்லுகிறேன், அவர் சக்தி உள்ளவரை தண்டித்து பார்க்கட்டும். பாருங்கள், சொல்கிறேன், அவரை பற்றி திட்டுறேன், காதிர் வலியை திட்டுறேன், ஒன்றும் வரலையே, தண்டனைலாம் வரலையே, பார்த்தீங்களா? இப்போ சக்தியிலே விளங்கிட்டீங்களா? எங்கே? மேடையில் நின்றே சொல்கிறோம், காதிர் வலிக்கு சக்தி இருந்தால் இப்போ உடனே அடிக்கிட்டோம், உடனே என்னை மயக்கம் போட்டு உள்ள போயிட்டோம், என்னாடி சாவடிக்கணும் முடியல, பார்த்தீங்களா? நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஒன்றும் ஆள பாருங்கள். அப்போ நல்லா விளங்கிச்சா? காதிர் சக்தி இல்லைன்னு விளங்கிச்சா அப்படிங்கிறோம். இது இப்போ சொல்லி இவங்க அப்பனுங்க அதான் சொன்னாங்க, இவங்க அப்பா யஹூதியாக அதான் சொன்னானுங்க. என்னென்று ரசூலாட்டே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு ரசூலா திட்டிவிட்டு திட்டுறேன், ஒன்றும் நடக்கலை, தண்டனையே வரல, சாவலை. அப்போ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஒன்றும் சக்தி இல்லை, விளங்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். கூட உங்கள் அப்பா யஹூதி அதானே சொன்னான், முனாஃபிக் அதான் சொன்னான் முன்னாடியே, விளங்குச்சிங்களா? அப்போ லவ்லா யுஅذிபுன அல்லாஹ் பிமா நகூலு, நாம் சொன்னதற்காக அல்லாஹ் நம்மளை தண்டிக்க வேண்டாமா என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், தண்டனையா வேணாம் வேணாம், கடைசியாக ஒன்று கொடுத்தா அதே போதும், ஹஸ்புஹும் ஜஹன்னம், நரகமே போதும், எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து எல்லா உதையும் அங்கே ஒழுகும். துனியாவில் தனியாக உதைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தாமதப்படுத்தி கடுமையாக ஒருத்தன் அட்டகாசம் கடைசி பண்ணுறான், எல்லாமே கடைசியாக கொண்டு தூக்கில் போட்டுறாங்க. அவனை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு முதல்ல திட்டணும், அதுக்கு அவனை திட்டணும், நீ அடித்தான் அதுக்கு ஒரு அடி அடிக்கணும், அவனை எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்து தூக்குலேயே முடிஞ்சு போச்சு, அவன் தூக்கில் ஏற்றியாச்சு விட்டுருங்க அவனை அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசி தண்டனை பெரிய தண்டனையாக உழுகுது. துனியாவில் அவன் பண்ண எல்லா அட்டகாசங்களுக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து தண்டனை மறுமையில் நரகத்தில் கொடுக்கப்படுகிறது. கொடூரமான தண்டனை, தோலை உரிக்கப்படும், கண்களை நோண்டப்படும், நாக்கை அறுக்கப்படும், துண்டு துண்டாக வெட்டப்படும், நெருப்பில் போட்டு பொசுக்கப்படும், மீண்டும் உடல் உண்டாகும், எல்லாம் சேர்த்து அங்கே கிடைக்கும், நிரந்தரமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு தனித்தனியாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யஸ்லௌனஹா, அதில் சென்று அவர்கள் சேருவார்கள். ஃபபிஸல் மசீர், சேரும் இடத்தில் மிக கெட்ட இடமாக அது ஆகிவிட்டது. மசீர்னா திரும்பி செல்லக்கூடிய இடம், திரும்பி செல்லக்கூடிய இடத்தில் மிக கெட்ட இடமாக அது ஆகிவிட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா தனாஜைத்தும், நீங்கள் அவ்வாறு ரகசியம் பேசுவதாக இருந்தால், ஃபலா ததனாஜௌ பில் இஸ்மி வல் உதுவான், பாவம் செய்வதை பற்றியும் ஒருவருக்கு ஒரு வரம்பு மீறிக் கொள்வதை பற்றியும் ரகசியம் பேச வேண்டாம். வதனா பில் மஅசியத்திர் ரசூல், பெருமானாருக்கு மாறு செய்வதை பற்றியும் நீங்கள் ரகசியம் பேசிக்கொள்ள வேண்டாம். வத்தனாஜோ பில் பிர்ரி வத் தக்வா, நல்ல விஷயங்களையும் தக்வாவையும் நீங்கள் ரகசியமாக பேசுங்கள். அப்படி அது பேசிக்கலாம், பேச வேண்டிய ஏற்பட்டால். தொழுகையில் சரியாக முறையை தொழுவில் தம்பி, தொழுது முடிச்சோன்னு தம்பி அத்தையாத்தில் கால் ஒழுங்கு மடக்கி போடுங்கன்னா, ஒரு கூல் டக்கு டக்குன்னு குனிகிறீங்க, அப்படி குனிக்கூடாது, கொஞ்சம் நிம்மதியாக நிதானமாக குனியணும். சரிண்ணா? சஜிதாவில் கை இப்படி வைக்கிறீங்க, கீழே கை இப்படி வைக்கணும், ஏன்னா வேஸ்ட்டு கொஞ்சம் மேலே தூக்கி கட்டுங்க, அப்படி ரகசியமாக சொல்லலாம். அது எல்லாரும் மணியும் சொல்லாமல் இருந்து அவருக்கு தனியாக சொல்வது தான் மேலானது. வேஷ்டி கட்டி தெரியுதா அவனுக்கு, ஒழுங்கு கட்டியா வேஷ்டியா அப்படின்னா, நீ சொல்லித்தர வேணாம் எனக்கு தெரியும் போடா, இவ்வளோ நாள் இதை கட்டி விட்றாரு என்னை வந்து அப்படி அவன் திரும்பி பதில் சொல்லுவான். நீ ரகசியமாக காதில் கூப்பிட்டு போய் தனியாக 4 பேர் இல்லாத இடத்துல தனியாக கூப்பிட்டு போய், தம்பி வேஷ்டி முட்டுக்காலுக்கு கீழே வருதுபா, அப்படி வரக்கூடாது மார்க்க சட்டப்படி, அப்படி வந்தால் அல்லாஹ் கியாமத்தினால நம்மளை பார்க்க மாட்டான்னு வருது ஹதீஸில். லா யன்துருல்லாஹ், அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ்வுடைய லிகா கிடைக்காதுப்பா, வேஷ்டி கொஞ்சம் மேலே தூக்கி கட்டு என்ன அப்படின்னு சொல்லி, நல்லா முட்டு இந்த கால் வறண்டையிலேருந்து 2 இன்ச்சு தூக்கி மேலே தூக்கி கட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லலாம், தனிமறையை சொல்லலாம். இதெல்லாம் வத்தனாஜோ பில் பிர், நல்ல விஷயங்களை பற்றியும், வத்தக்வா, இன்னும் தக்வாவை பற்றியும் நீங்கள் ஒருவருக்கொருவர் ரகசியமாக பேசிக்கொள்ளுங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதி இலைஹி துஹ்ஷரூன், அவன் பக்கம்தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்களே, ஒன்று சேர்க்கப்படுவீர்களே, அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள்.
இன்னமன் நஜுவா, நிச்சயமாக பிறரை வருத்தப்படும்படியாக அல்லது பிறருக்கு தீங்கிழைக்கும்படியாக உள்ள ரகசியம் பேசுவதாகிறது மினஷ் ஷைத்தானி, அது ஷைத்தான் புறத்திலிருந்தாக இருக்கும். ஏன் லியஹ்ஸுன அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை வருத்தப்படுத்துவதற்காக, அவங்க கையை காமிச்சு சாடை காமிச்சு பேசுகிறது, அவங்க மனசை வருத்தப்படுத்துறதுக்காக வேண்டி. வலைஸ பிதார்ரிஹிம் ஷையன், அப்படி செய்வதனால் இது அவர்களுக்கு எந்த தீமையும் இல்லை, உனக்கு தான் தீமை. அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து இவ்வாறு நீ நடந்து கொள்வதனால் அவர்களுக்கு எந்த தீமையும் செய்து விடலாம்னு நினைக்கிற, செய்ய முடியாது. வலைஸ பிதார்ரிஹிம், அவர்களை கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான அந்த செய்தி அவர்களுக்கு தீங்கு தரக்கூடியதாக இல்லை. ஷையன் அறவே இல்லாபி, இதனில் அல்லாஹ் உத்தரவில்லாமல் நீ பேசக்கூடிய ரகசியம் எந்த தீமையும் அவர்களுக்கு செய்ய முடியாது. வலைசபி லாரிஹிம் ஷையன் இல்லா பீதின், அல்லாஹோட உத்தரவு இருந்தே தவிர. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹின் மீதே பரிபூர்ண நம்பிக்கை வையுங்கள். இனி ஒன்றும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம், இந்த மாதிரி அவர் நடந்து கொள்கிறார்கள் என்று எந்த வருத்தப்பட்டு கொள்ள வேண்டாம், அல்லாஹின் மீதே பரிபூர்ணமான நம்பிக்கை வையுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்கள், இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிசி, உங்களுக்கு சொல்லப்பட்டால் மஜ்லிஸுகளிலே நீங்கள் கொஞ்சம் விசாலமாக அமருங்கள், கொஞ்சம் விசாலப்படுத்தி கொடுங்கள், இடமளியுங்கள் என்று கேட்கப்பட்டால் ஃபஃப்ஸஹு, நீங்கள் அவ்வாறு இடமளித்து கொஞ்சம் விசாலமாக்கி கொடுங்கள். எஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹு தாலா உங்களுக்கு விசாலமாக்கி கொடுப்பான். இந்த ஆயத்து உஹது போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு களைத்து போய் வந்து உட்காடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அசர் தொழுகை நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது, மலைக்கு இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை, அந்த மலைக்கு பக்கத்தில் உட்கார்ற மாதிரி இந்த ரூம் பெருசு தான், அந்த இடம் இருக்குது, ஏதோ கொஞ்சம் பெருசு. அல்லாஹ்வுக்கு பேர் 2 மாதத்துக்கு முன்னாடி உம்ரா போயிருந்தோம் போது அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துக்கு பேர் அல் மஸ்ஜிதுல் ஃபஸ்ஹ். இந்த ஃபஸ்ஹ் என்ற ஆயத்து இறங்கிய பள்ளிவாசல்னு பேர் வச்சு அழகாக வச்சுருக்குறாங்க. அந்த இடம் ஒரு இடம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த ரூமோட 2 மடங்கு இருக்கும். இப்போ இந்த ரூமில் எவ்வளோ பேர் உட்காரலாம்? ஒரு 10 பேரோ இருக்குது, 15 பேரோ உட்காரலாம், அவ்வளோதான். அந்த அளவு சஹாபாக்கள் உட்காந்துட்டாங்க, பெருமானார் உட்காந்துட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சஹாபாக்கள் வந்தாங்க, சுற்றி நின்றுட்டுருக்குறாங்க, உட்கார இடம் இல்லை. நவுந்து சொன்னதுக்கு இங்கேயே இடம் கம்மியாக தானே இருக்குது, எப்படி உட்கார்றது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அல்ல ஆயத்து இறக்கணும், உங்களை நவர்ந்து உட்காரணும்படி கேட்டால் நவுந்து உட்காருங்க, அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான் அப்படின்ட்டு. நீ நவுந்து உட்காரணும் முயற்சி செஞ்சுட்டு அல்லாஹ் இடம் கொடுப்பான். நவுந்து நெருங்கி உட்காந்தாங்க, இல்லை சஹாபாக்கள் நெருங்கி உட்காந்தா 70 பேர் உட்காந்துட்டாங்க. 20 பேர் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல 70 பேர்கள் உட்காந்தாங்க. அந்த இடத்துல அந்த இடத்துக்கு அல்லாஹ் கூட்டிகிட்டு போனான். உஹது மலை அடிவாரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிந்திருந்த ஒரு மலை பொதும்பு இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தோன்னு சொன்னால் அந்த இடம் அப்படியே இருக்குது, அந்த ஃபஸ்ஹ் என்று. அல்லாஹ் நம்ம அனைவரையும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு பேர் அல் மஸ்ஜிதுல் ஃபஸ்ஹ்னு, ஃபஸ்ஹ் ஆயத்து இறங்கிய இடம் என்று ஏற்படுத்தி சுற்றி கம்பி போட்டு வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு தடவை போயிருந்தபோது மிஸ்கின் உள்ளே போய் நின்று அங்கே துவாலாம் செஞ்சுட்டு வந்தோம். இந்த தடவை பேரும் சுற்றி கம்பி போட்டு அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. அதை அழகாக மஸ்ஜித் மாதிரி கட்டுறாங்க. இது வரைக்கும் 1400 வருஷமாக பள்ளிவாசல் மாதிரி கட்டாமல் ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு மலைக்கு கீழ் பகுதியில் ஒரு திறந்த வெளியாக தான் அது இருந்துச்சு. இப்போ அதை தூண்லாம் வச்சு ஒரு மஸ்ஜித் மாதிரி கட்டலான்ற ஐடியாவில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை போயிருந்தபோது பார்த்தோம். புரிஞ்சுங்களா? அப்போது அந்த இடத்துல அந்த ஆயத்து இறங்குச்சு. 20 பேர் உட்காந்துல 70-80 பேர் உட்காந்துட்டாங்க உள்ளுக்குள்ள நெருங்கி. அப்போ நீங்கள் உங்கள் மனசில் இடம் இருந்தால் அல்லாஹ் தஆலா உட்கார இடம் கொடுத்துருவோம். நவுந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக முயற்சி நவுந்து உட்காந்திங்கன்னா நெருக்கி உட்காந்துக்கலாம். என் ஷேக்நாத்துடைய தர்பாரில் பைத்துல் நூரில் பார்த்தா தாராளமாக உட்காந்து 10-15-20 பேர் உட்காரலாம். அவ்வளோதான். ரமதான் மாதம் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். 10 பேர் திடீர்னு வருவாங்க, நவுந்து உட்காருங்கம்மா அப்படின்னு 10 பேர் இடம் கொடுத்துரும், எல்லாம் உட்காந்துக்குவாங்க. திரும்ப 10 பேர் வருவாங்க, ஃபுல்லாகிடும். ஃபுல்லாக உட்காந்தாச்சு, இடமே இல்லைன்னு 10 பேர் திரும்ப வந்துடுவாங்க. நவுந்து இடம் கொடுக்க பண்ணுவாங்க, எல்லாம் நவுந்து உட்காருவோம், திரும்ப பிடிச்சிக்கும். சில ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா இனி ஒரு ஆள் உட்கார முடியாது, திரும்ப 10 பேர் வருவாங்க ஒரு காரில் இறங்கி, இடம் கொடுக்குமான்னு சர்க்கார் சொல்லுவாங்க, திரும்ப ஃபுல்லாக பிடிச்சிக்கும். அல்லாஹ் அக்பர். அப்போ சின்ன பிள்ளையா சர்க்கார் அந்த படி இருக்கும், அந்த படியில் எடுத்துவிட்டு நீங்கள் கேலரியில் உட்காருங்கம்மா, கேலரின்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் அங்கே உட்காந்துங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ உட்காந்து ஃபுல்லாக வந்துடுவேன். இப்போ நம்ம தம்பியாக யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தார். அப்போ இன்னும் 2 பேர் 3 பேர் வந்தாங்க, இடமே இல்லை. ஹசரத்
நீங்கள் எந்திரிச்சு இந்த பக்கத்தில் இங்கேருந்து உட்காந்துங்க, இந்த சேர் கிட்ட உட்காந்துங்க அப்படின்னாங்க. அவர் எந்திரிச்சு இங்கேருந்து உட்காந்தோடனே வந்து அங்கே 2 பேர் உட்காந்துட்டாங்க. பார்த்தீங்களா, அல்லஸ்தவில் ஏலமுன்னு வல்லதீன யாரும் அறிந்தவன் அறியாத சமமாவாங்களா காய் மகாமைனி. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் உட்காந்து 2 பேர் உட்காந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் இங்கேருந்து உட்காந்துங்க அப்படின்ட்டாங்க. 2 பேர் உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி எஜமான் நெருங்கி நெருக்கி ஃபுல்லாக நெருக்கி உட்காந்துருவோம். எங்கள் சர்க்கார் நாயகத்துக்கு வந்து இந்த வெளிக்காற்று ஒத்துக்காது, பனிக்காற்று இருமல் வந்துடும் அதிகமாக. அதனால் கதவை ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிருவோம். எங்கள் சர்க்கார் விட்ட அந்த ஹானுக்கால கதவு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக திறந்தால் ஒரு பக்கம் செவரே இல்லாத மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு செவுத்து ஃபுல்லாக கதவு, சின்ன கதவாக ஃபுல்லாக கதவு இருக்கும். இந்த லாஸ்ட்டுன்னு லாஸ்ட் வரைக்கும் கதவு தான். ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணால் அந்த பக்கம் செவரே வைக்காத மாதிரி அந்தளவுக்கு ஃபுல் ஓப்பனாக இருக்கும். நல்லா காற்று வரும். ஆனால் பனிக்காற்று வருது அப்படின்னு ஜன்னலையும் அடைச்சி கதவையும் அடைச்சி வச்சுருவாங்களா. இவ்வளோ பேர் மூச்சு விடணுமே. இந்த மூச்சு காற்று மேலே போய் எல்லோரும் சர்க்கார் பயானில் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. இல்லைன்னா உள்ளே உட்கார முடியுமா மனுஷன்? மூச்சு காற்று மேலே போய் இந்த காற்று மேலே போய் செவுத்தில் பட்டு தண்ணி மாரி இறங்கி தொங்கி நிற்கிது. எல்லாம் ஃபுல்லாக தண்ணி மாரி தொங்கி நிற்கிது. ஒரு 4 மணி 5 மணி உட்காந்தா அந்த வேர்வை அப்படியே நிற்கிது. அப்படியே சர்க்கார் பயானம் முடிச்சுட்டு பார்த்தாங்க, இது என்னம்மா இது அப்படியே பனித்துளிகள் மாதிரி நிற்கிது அப்படின்னு கேட்டாங்க. உள்ள வேர்வை வச்சுருக்கா, அவ்வளோ கஷ்டமாக இருக்கா. சர்க்கார் வந்து பழகிடுச்சு அந்த உடம்பு, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா. அல்லாஹ் ஏசி போட்டுடலாமா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொன்னாங்க. பிரிபாயில் கொண்டு 2 ஏசி மாட்டி விட்டாங்க. அடுத்த நாளைக்கு கொண்டு 2 ஏசி மாட்டி விட்டாங்க. அப்புறம் உள்ள ராத்தா இருந்துச்சு அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு. அந்த மாதிரி சர்க்கார் நாயகம் பார்த்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ நவுந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டா நவுந்து உட்காந்தா நிச்சயமாக இடம் இருக்கும். சர்க்கார் பயான்லாம் முடிஞ்ச பின்னாடி சர்க்கார் பயான் செய்வாங்க. செஞ்சு முடித்த பின்னாடி வந்து ஷப்பீர் ஹசரத்னு சர்க்காருடைய ஹசரத் ஒருத்தவங்க ரால்பேட்டைக்காரங்க, சர்க்காருடைய முரீது, அவங்கள நீங்கள் பயான் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து பயான் தமாஷா பேசுவாங்க. அவங்க வந்து பயான் செஞ்சாங்க. இந்த இடத்துல சைத்தான் நிச்சயமாக வரவே மாட்டான். இந்த பைத்தூர் 100க்கு வரமாட்டான். வந்தால் மீறி நசுங்கி செத்து போயிடுவாங்க. இங்கேலாம் வரமாட்டான் சைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் சிரிக்க வச்சார். அப்படி அசத்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீதேவியான அசத்து அவங்க. அப்போ அந்த மாதிரி இதா கீழக்கும் தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜாலிசி, அமரும் இடத்தில் கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுங்கள், நீங்கள் நகர்ந்து விசாலமாக்கி வையுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபஃப்ஸஹூ, நீங்கள் கொஞ்சம் விசாலமாக்கி கொடுங்கள். எஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விசாலமாக்கி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விசாலமாக்கி கொடுப்பான். புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் இடம் கொடுப்போம். மனசில் இடம் இருந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா உட்கார்றது நிச்சயமாக இடம் கொடுப்பான் உங்களுக்கு. எஃப்ஸஹில்லாஹு லக்கும், இந்த எஃப்ஸஹில்லாஹு லக்கும்க்கு ஒன்று அந்த இடத்திலேயே அல்லாஹ் விசாலமாக்கி கொடுப்பான். ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை விசாலமாக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. பாருங்கள், இன்னொருத்தருக்கு இடம் கொடுத்தனால, மனசில் அந்த மூமினுக்கு கண்ணியம் கொடுத்தனால உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா விசாலமான வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். புரிஞ்சுங்களா? எஃப்ஸஹில்லாஹு லக்கும் வைதா கீல் அன்சுசு, கொஞ்சம் எழுந்திருங்கள் என்று சொல்லப்பட்டால், சபையில் வாசலில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் நவுந்து எந்திரிச்சிங்கன்னா அங்கே போய் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டால் ஃபன்சு எழுந்து கொள்ளுங்கள். எர்ஃபா இல்லாஹுல்லதீன் ஆமனு மின்கும், உங்கள் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவான். வல்லதீன் ஊத்துல் இல்ம தரஜாத், இல்மு கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். இன்ஷுசூன நஷாசன எழுந்தான் காமம், கொஞ்சம் எந்திரிச்சு பாருங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்காரு, அதனால் அங்கே 2 பேர் உட்காரலாம், ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு அங்கே உட்காந்து எங்களுக்கு வசதியாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னா சரி எந்திரிச்சு இடம் கொடுக்கணும். எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும். பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா சில பேர் பயம் நடக்கும், ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் இங்கேருந்து உட்காருங்களா, முன்னாடி வந்து உட்காந்து எந்திரிச்சு வரணும். நாம் ஜாலியாக உட்காந்தாச்சு, இடத்த பார்த்து தூணை பார்த்து உட்காந்தாச்சு, ஒரு ஃபேனை பார்த்து ஜாலியாக சாஞ்சு உட்காந்தாச்சு. எந்திரிச்சு முன்சிஃபில் உட்காரணுமா? அப்படி இல்லை. உங்கள் எழுந்திருங்கள் என்று சொல்லப்பட்டால் எழுந்து செல்லுங்கள். நஷாக்கு அந்த எழுந்து இடம் கொடுங்கள் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தொழுகைக்காக எழுந்திருங்கள் என்று சொல்லப்பட்டால் எழுந்திரிச்சிருங்க. இன்னொரு அர்த்தம், உங்கள் ஜிஹாதுக்கு கிளம்புங்கள் என்று கூறப்பட்டால் உடனே கிளம்புங்க ஜிஹாதுக்கு. வேறு ஏதாவது வேலைக்கு உங்களை எழுந்து வாருங்கள் என்று கூறப்பட்டால் எழுந்து சென்று உதவி செய்யுங்கள். அப்படியும் பலரும் பல விதமான அர்த்தம் வைக்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா நாஜைத்தும் ஒரு ரசூலிடத்தில் நீங்கள் எதுவும் ரகசியமாக ஒரு செய்தியை பேசுவதாக இருந்தால் ஃபகத்திமு பைன யதை நஜுவாக்கும் சதகா, உங்களுடைய ரகசியத்துக்கு முன்பு நீங்கள் ஒரு தர்மத்தை முன்வையுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக தாலீம் செய்கிறாங்க, எல்லோரும் கேட்குறாங்க.
ஒரு சிலர் பெருமான்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும், குடும்ப விஷயம், மொத்தம் சொந்த விஷயமாக பேசணும் என்று பெருமான்கிட்ட நேரம் கேட்டாங்க. சரி பெருமாள் மொத்தம் போன பண்ணி சரி உட்காருங்கம்மா அப்படின்னா அவர் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கார். இன்னும் நிறைய பேர் காத்துருக்குறாங்க. இப்போ அவர் போகணுமா அவர் வந்துடுறாரு, இல்லை யாரை சொல்ல இந்த மாதிரி செய்தி அப்படின்னு அவர் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு தான் பெருமாள் எப்போ தான் வீட்டுக்குள்ளே போகிறது. அதனால் இது மாதிரி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் நானும் பேச வேண்டியது, பேசினாலும் சீக்கிரம் போகிறதில்ல, ரொம்ப நேரம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் பேசிட்டு எப்போ தான் அவங்க உள்ளே போகிறது. இப்போ பெருமாள் நைட்டு 9 மணி வரைக்கும் தாலி செஞ்சுட்டாங்க. நீங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. ஒரு 4 பேர் உட்காந்துட்டு சரி 12 வரைக்கும் பெருமானை உட்கார வச்சுன்னா அவங்க படுக்க வேணாம், காலத்தை ஹஜ்ஜுக்கு எந்திரிக்க வேணும்ல. இப்போ பெருமானாருக்கு வேலைகள் இருந்தால் அவங்களுக்கு ஓய்வு எடுக்கணும்ல. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதை சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் சொன்னால், யாராவது பெருமானாட்ட முக்கியமான செய்தி பேசுவதாக இருந்தால், இப்போ இனிமேல் யாரும் பேசாதீங்கன்னு சொன்னாலும் இப்போ முக்கிய செய்தி யார்கிட்ட கேட்குறது அப்படின்ற மாதிரி செய்தி வரும். பேசுவதாக இருந்தால் முன்னாடி சதக்கா செய்யுங்க, ஏதாவது பெருமாட்ட கொண்டு அன்பளிப்பு வைங்க. சதக்காவாக யாரை சொல்ல சதக்காவுடைய பொருள் ஏதாவது தர்மம் செய்யுங்க. இந்த ஆடு ரசூலா கொடுத்துட்றேன், இந்தாங்க ஒரு திரகம் ஒரு தீனார் பெருமானாருக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு பேசுங்க அப்படின்னா இந்த பேசக்கூடிய எண்ணி குறைஞ்சி போயிருக்கு. சின்ன சின்ன விஷயமெல்லாம் பெருமானாட்ட வந்து கோழி அறுத்தேன், அது வந்து மிளகு போட்டு சால்னா வைக்கவா, மிளகாத்தூள் போடவா, இந்த மாதிரி தேவையில்லாத அவங்க கேட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க இல்லையா. ஆளுக்கு ஒரு தீனாருக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கேட்பவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும். 10 பேர் காத்துட்ருக்கவங்க லைனில் பாதி பேர் போயிடுவாங்க. முக்கியமான ரொம்ப 2 பேர் ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க. அதனால் இவ்வாறு நீங்கள் எதுவும் தருவதாக இருந்தால் நீங்கள் முன்கூட்டி ஏதேனும் ஃபகத்திமு பைனயதை நஜுவாக்கும் சதகத்தன், நீங்கள் அதற்கு முன்பு ஏதேனும் ஒரு தர்மத்தை முற்படுத்துங்கள். தர்மம் என்று சொன்னால் பெருமாள்கிட்ட கொடுத்தா அதை ஏழைகள் நிதியில் பெருமாள் சேர்த்துருவாங்க. லாலிக்கு ஹைருல்லக்கும், இதுதான் உங்களுக்கு மேலானது, வாத்துஹர், இன்னும் இது உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானது. ஏன் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசை புண்படுத்தாமல் இருக்கலாம், பெருமானை சங்கடப்படுத்தாமல் இருக்கலாம். அறிஞ்சுங்களா இப்போ இல்லம் தஜிது. அப்போ பாருங்கள், அப்போ ஒரு செய்தி பேசுகிறதுக்கு முன்னாடி தர்மம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம். அப்போ நீ வந்து தர்மம் கொடுக்கறது கஞ்சத்தனம் பிடிச்சிக்கிற, பேச மட்டும் வர்றேன்னா நீ மகா கஞ்சன்னு அர்த்தம். ஒரு சில புரிதுகள் வந்து மதரசாவுக்கு நிறையா கொடுக்குறாங்க. சொன்னால் மதரசாவுக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குப்பா, அரிசி வாங்கணும்பா, இந்த மாதிரி மதரசாவுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் கணக்கு பார்க்காம அமைச்சு வைக்கிறாங்க. இப்போ அவங்க ஃபோன் அடித்து நம்மள்கிட்ட பேச என் மனநிலையை சொல்கிறேன். அவங்க ஃபோன் அடித்து செய்தி கேட்குறாங்க, சர்க்கார் இந்த மாதிரி வீட்டில் விஷயம் என்ன செய்யணும் கேட்டால் நான் உங்கள்கிட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாராளமாக பேச மனசு வருது உங்கள்கிட்ட. ஒரு சில முறைக்கு இது வரைக்கும் ₹1 கொடுக்குறதில்ல காசு. எப்போயாவது பார்க்க வந்தால் ஒரு கடல மிட்டாய் மட்டும், அல்லது எப்போயாவது பார்க்க வந்தால் ஒரு கர்ச்சீப்பு கொண்டு கொடுத்துட்றது, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு கொடுத்துட்றது. அவங்க ஃபோனை போட்டு மணிக்கணக்கில் பேசினா எதுக்கு இப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மதரசாவுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க இல்லை. அப்போ சட்டம் நாம இப்படி போடணும். என்னென்னு ஏதாவது சர்க்கார்கிட்ட இந்த நேரம் நீ பேசுவதாக இருந்தால் ஏதோ ஒரு நிமிஷம் அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார் வெளிநாடு போகிறேன் துவா செய்யுங்க, வலைக்கும் சலாம் நல்லபடியாக போய்ட்டு வாங்க, அது ஒரு 2 நிமிஷம் அது பேசலாம் யார் வேணாலும். மணிக்கணக்கில் தன் விஷயங்களை பற்றி பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. மதரசாவுக்கு ஒன்றுமே கொடுக்குறதில்ல. அப்போது நீ முதல்ல உன் செய்தியை மணிக்கணக்கில் என்கிட்ட பேசுகிறதா இருந்துச்சுன்னா நீ மதரசாவுக்கு ஃபீஸ் கட்டு, ஒரு 1000 ரூபா கட்டு அப்படின்னு சொல்லணும். ஏன் வக்கீல்கிட்ட போய் நீ பேச முடியுமா? வக்கீல் ஒரு சின்ன ஆலோசனை. சில பேர் நேரில் வந்துடுறாங்க, வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அறிஞ்சுங்களா. அன்றைக்கி ஒருத்தர் வந்தார், தன் குடும்ப பிரச்சனைக்காக வேண்டி முறியதில்லை, 1 மணி நேரம் உட்காந்து பேசி சரி பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம காரணமாக இருக்கலாமேன்னு சொல்லி அமுச்சு விட்டோம். 1 மணி நேரம் இப்போ பாட டைம், அது பாட டைமை ஒதுக்கி அது அடுத்த நாள் பாடம் பார்க்க வேண்டிய டைமை ஒதுக்கி பேசுகிறோமா இல்லையா. மதரசாவுடைய ஃபேனில் உட்காந்து பேசுகிறோம், மதரசாவுடைய லைட்டை போட்டு உட்காந்து பேசுகிறோம். ஏதாவது மதரசா காசு கொடுக்கணும்ல. நான் சொன்னேன் போகும்போது ஒரு அரிசி மூட்டைக்கு 1200 ரூபா காசை கொடுத்துட்டு போங்கண்டு. அப்புறம் நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு போயிட்டான். அதோட வரவே இல்லை. திரும்ப அதில் ஃபோன் போட்டு திரும்ப உங்கள்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசணும் வரட்டுமான்னு கேட்டேன். வர வேணான்ட்டேன் நான். முதல்ல மதரசாவுக்கு அரிசி மூட்டை அமைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. அரிசி மூட்டைக்கு காசை கொடுத்துட்டு வாங்க. அப்போது ஒரு வக்கீல்கிட்ட போய் நீ 1 மணி நேரம் உங்கள்கிட்ட முக்கியமான ஆலோசனை பண்ண வேண்டியிருக்குன்னு சும்மா பேச முடியுமா? ஒரு டாக்டர்கிட்ட போய் சார் ஒரு முக்கியமான ஆலோசனை பேச உங்கள்கிட்ட உடல்நிலை விசாரிக்க வேண்டியிருக்கு. அவனுக்கு முன்னாடியே 5 காசு கேட்டு தான் உள்ளே போக முடியும். அவங்க படித்த படிப்புக்கு உன்ட்ட காசு 500 வாங்குறானு 5 நிமிஷம் கூட பார்க்குறது இல்லை. அப்படியா சாப்பிடுங்க சரியாக போயிடும். 2 நிமிஷம் 500 காசு. அப்போது ஒரு பெரிய எம்டி படித்த டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்காம நீ பேச முடியல, வக்கீல்கிட்ட பேச முடியல. அவன் எவ்வளோ வக்கீலுடைய அந்தஸ்து எவ்வளோ பெரிய ஆளோ 5 நிமிஷம் வந்து வாதாடுறதுக்கு 5 லட்ச ரூபா வாங்குறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய பெரிய வக்கீலுங்க இருக்கிறாங்க. உனக்காக 5 நிமிஷம் வந்து வாதாடுவாங்க. அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி கொடுக்கணும். அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 5 நிமிஷம் உனக்காக வாதாடிட்டு மறுபடியும் ஃப்ளைட் ஏறி டெல்லி போயிடுவானுங்க. ஒரு தடவை வந்துட்டு போனால் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கோடிக்கணக்கில் 5 கோடி 10 கோடி இப்படி காசு வாங்கக்கூடியன்னு இருக்கிறாங்க. அவன் 5 நிமிஷத்துக்கு அவ்வளோ கோடி கொடுக்குற. நீ மார்க்க செய்தி உலமாக்கிட்ட போய் 1/2 மணி நேரம் பேசிவிட்டு ஆலிம் சார்கிட்ட பள்ளிவாசி இமாம்கிட்ட
அது வாசல் நின்று அசத் வெளியே வருவார், பைக் எடுக்க அங்கேருந்து அரை மணி நேரம் பைசா இது எப்படிங்க செய்கிறது, அக்கீக்கா எப்படி கொடுக்குறதுங்க சார், என்ன செய்யலாம் கேட்டுவிட்டு ஒரு பைசா கொடுக்காமல் போயிடுறான், ஒரு பைசா கொடுக்காமல் போயிடுறான். இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க சங்கடப்படுத்துகிறாங்கல்ல. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் எதுவும் தனிப்பட்ட செய்தியை பேசுவதாக இருந்தால் அவங்க உங்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்வதற்கு எந்த கூலியும் உங்கள்கிட்ட கேட்கல, நான் சொல்லிட்டான், எந்த கூலியும் கேட்கல. மார்க்கம் சொல்லுவதற்கு நீ உன் குடும்ப விஷயத்தை போய் ஆலோசனை செய்து எப்படி நடக்கிறது, எப்படி செஞ்சுக்கிறது என்று ஆலோசனை செய்வதாக இருந்தால் ஃபகத்திமு பைன யதை நஜுவாக்கும் சதகா, ஹதியத்துன்னு சொல்ல பாருங்கள், ஹதியா கொடுங்க அப்படின்னு சொல்ல. ஹதியானா கூட தனிப்பட்ட முறையில் பாரு, ஹதியா கொடுக்குற சதக்கா கொடு. அதை நான் என்ன சொல்கிறேன், என்று பேச வரையா, எனக்கு ஹதியா கொடுக்க வேண்டாம், சதக்கா மனசாக கொடு, ஏதோ கொடுத்துட்டு பேசு அப்படின்னு சொல்கிறது. தாலிக்க ஹைருல்லக்கும், இவ்வாறு செய்வது தான் உங்களுக்கு நல்லது, வ அத்துஹருன், உங்களுக்கு பரிசுத்தமானதும் இதுதான். அப்போ ரசூல் சொல்ல மனசு சங்கடப்படாமல், பெருமானார் சொல்ல மனசு சங்கடப்பட்டால் உனக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும், அப்படி செய்யாத. இல்லம் தஜிது, இதை கேட்டோம் சார் சஹாபாக்கள்லாம், ஏழை சஹாபாக்கள், அப்போ இனிமேல் பெருமானார் எதுவும் கொடுக்கணும்னு சொன்னப்போ நாங்கள் என்ன செய்கிறது, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று வருத்தப்பட்டாங்க. இல்லம் தஜிது, அப்படி எதுவும் உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஃபைன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், வரைஞ்சுங்களா, அல்லாஹ் அவங்களே மன்னிச்சிட்றான், மன்னிப்பானாம் கருணையாளனாக மறைக்கிறான். கொடுக்க முடியலன்னா அப்போ இப்போ சட்டம் இருக்குது தான் செய்யுது. என்னது, சில பேர் சட்டம் மன்சூஹுன்னு சொல்கிறாங்க, மாற்றப்பட்டுச்சுன்னு. மன்சூஹுன்னு சொல்ல தேவையில்லை, ஏன் முடியலன்னா விட்டுருந்தால சொன்னான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஏழை சஹாபாக்களுக்காக வேண்டி. அவன் முடிஞ்சால் கொடுன்னு அர்த்தம் சட்டம். என்னங்க ஆஷ்ஃபக்தும், நீங்கள் பயப்படுகிறீர்களா, துகத்திமு பைன யதை நஜுவாக்கும் சதகாத், உங்கள் ரகசியம் பேசுவதற்கு முன்பு, பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசிக்கொள்வதற்கு முன்பு தர்மங்களை முற்படுத்துவதை நீங்கள் பயப்படுகிறீர்களா. இதெல்லாம் தஃபாலு, அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் தாபல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். ஃபஅகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த, மார்க்க அனுஷ்டானங்களை ஒழுங்காக பின்பற்றி தொழுது வாருங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். வாத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறார். யௌம அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதீன தவல்லவ் கௌமன், அந்த ஒரு கூட்டத்தினரை, இது அல்லாஹ் தஆலா இங்கே முனாஃபிக்குகளை பற்றி சொல்லி காட்டுறான். அவர்கள் யாருங்க, முனாஃபிக்குகள், யஹூதிகளோடு நட்புறவாடி கொண்டு, யஹூதிகளை தங்கள் நண்பர்கள் ஆக்கி கொண்டு, மூமின்களை தங்கள் உள்ளுக்குள் விரோதம் செய்து கொண்டு, வெளியில் மூமினாக நடித்து கொண்டு வாழக்கூடிய யஹூதிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதீன தவல்லவ் கௌமன், அந்த கூட்டத்தினரை நட்பு கொண்டார்களே, கலிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டானே, அத்தகைய யஹூதிகள் அவர்களை தங்கள் நண்பர்களாக ஆக்கி கொண்டார்களே, அப்படிப்பட்ட அந்த முனாஃபிக்குகளை நீங்கள் பார்க்கவில்லையா. வயஹலிஃபூன அலல் கதிபி, பொய்யின் மேல் சத்தியம் செய்கிறார்கள். வஹும் யஅலமூன் மாஹும் மின்கும் வலா மின்ஹும், அந்த முனாஃபிக்குகள் உங்களை சார்ந்தவர்களும் அல்ல, வலா மின்னும் யஹூதிகளை சார்ந்தவர்களும் அல்ல. இங்கேயும் சேர மாட்டான், அங்கேயும் சேர மாட்டான். லா இலாஹா உலாயி வலா இலாஹா உலாயி, இங்கேயும் சேர மாட்டான், அங்கேயும் சேர மாட்டான். முதபதபீன பைன தாலிக்கு, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரு நேரம் மூமினாக நடிப்பான், ஒரு நேரம் காஃபிராக நடிப்பான். காஃபிர்கிட்ட போய் காஃபிராக நடிப்பான், மூமின்கிட்ட போய் மூமினாக நடிப்பான். அது மட்டும் இல்லை, மூமின்கள்கிட்ட வந்தால் நானும் உண்மையான மூமின் தான் என்று மூமின்கள் சத்தியம் வேறு செய்கிறார்கள், பொய் சத்தியம். எல்லாமே சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்களை சார்ந்தவன் தான் என்று மூமின்களிடத்தை சொல்லுவார்கள். யஹலிஃபூன அலல் கதிபி, பொய்யின் மேல் அவர் சத்தியம் செய்கிறார்கள், நான் மூமின் தான் என்று கூறுகிறார்கள். வஹும் யஅலமூன், அவர் நன்கு தெரிந்து தான் சொல்வது பொய் என்று தெரிந்தும் சத்தியம் செய்கிறார்கள். அஅத்தல்லாஹு லஹும் அதாபன் ஷதீதன், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையை தயார் செய்து வைத்திருக்கிறான். இன்னஹும் சாஅ மா கானூ யஅமலூன், நிச்சயமாக அவர்கள் எதை செய்து வந்தார்களோ அது மிக கெடுதியான வஸ்துவாக ஆகிவிட்டது. இத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன், தங்களுடைய சத்தியத்தை தங்கள் கேடயமாக ஆக்கி கொண்டார்கள். மூமின்கிட்ட போய் அல்லாஹி நாங்களும் மூமின் தான், அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் மூமின் தான் என்று சொல்கிறார்கள். இந்த சத்தியத்தை கேடயமாக்கிட்டாங்கன்னா காஃபிராக இருந்தால் மூமின்களுடைய கோபத்துக்கு ஆளாகணும், மூமின்களை எதிர்ப்பார்கள், பிடிச்சி கொண்டுடுவாங்க என்ற பயத்தில் மூமின்களிடத்தில் வந்தால் மூமின்களை போன்று நடித்து பொய் சத்தியம் செய்து தங்கள் சத்தியத்தை தங்களை பாதுகாக்கும் கேடயமாக ஆக்கி கொண்டார்கள். ஐமானஹும் ஜுன்னத்தன் ஃபசத்து அன் சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களையும் தடுக்கிறார்கள், மற்றவர்களையும் முனாஃபிக்காக இருக்கும்படி ஏவுகிறார்கள். அவர்கள் ஃபலஹும் அஸாபு முஹீன், அவர்களுக்கு மிகவும் கேவலமான அஸாபு காத்திருக்கிறது. மூமின்கள்கிட்ட
உண்மையான மூமின்கள்ட்ட வந்து கெடுத்து சில பேரை ஜிஹாதுக்கு போகக்கூடாது, நீங்கள்லாம் போனீங்கன்னா அங்கே செத்து போயிடுவீங்க, எதுக்காண்டி போகணும், நம்ம இங்கேயே இருந்துக்குவோம் என்று அவர்கள் கூறி மூமின்களையும் நல்ல அல்லாஹின் பாதையில் செல்ல விடாமல் தடுக்கிறார்கள் இந்த முனாஃபிக்குகள். லன் துகுனி அன்ஹும் அம்வாலுஹும், அவர்களுக்கு அவர்களுடைய பொருள் எந்த உதவியும் செய்யாது, எந்த தேவையும் பூர்த்தி செய்யாது. வலா அவுலாதுஹும், அவருடைய பிள்ளைகளும் எந்த உதவியும் அவர்களுக்கு செய்ய முடியாது. மினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்தும், ஷையன் அறவே அவர்களை எந்த உதவியும் செய்ய முடியாது, அல்லாஹ்விடமிருந்து எதையும் அவர்கள் தடுத்து விடவும் முடியாது. உலாய்க்க அஸ்ஹாபுன் நாரி, இவர்கள் அனைவரும் நரகத்துடையவர்களாக இருக்கிறார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதுன், அந்நரகிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஅன், அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஅன், அனைவரையும் ஒன்று திரட்டுவான். ஃபயஹ்லிஃபூன லஹு, அல்லாஹ்விடத்திலும் சத்தியம் செய்வார்கள். கமா யஹ்லிஃபூன லக்கும், உங்களிடம் சத்தியம் செய்தது போல அல்லாஹ்விடத்திலும் சத்தியம் செய்வார்கள். ஃபயஹ்ஸபூன, எண்ணிக்கொள்கிறார்கள், அன்னஹும் அலா ஷையின், இவர்கள் ஏதோ ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனத்திலே இருப்பது போன்று எண்ணிக்கொள்கிறார்கள், தாங்கள் ரொம்ப பெரிய ஒரு உண்மையில் இருப்பதாக, இந்த சத்தியத்தை கொண்டு தாங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அன்னஹும் அலா ஷையின், ஏதோ ஒரு பெரிய உண்மையில் தாங்கள் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுல் காதிபூன், இந்த முனாஃபிக்கள் இருக்கிறார்களே இவர்கள் தான் உண்மையான பொய்யர்கள். இஸ்தஹவத அலைஹிமு ஷைத்தான், ஷைத்தான் அவர்கள் மீது அவர்களை பிடித்து கொண்டான், அவர்கள் மீது இஸ்தவல்லா, அவர்கள் மீது அவன் ஏறிக்கொண்டான். சைத்தான் பிடிச்சிச்சு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவர்களை சாடிக்கொண்டான். இஸ்தவல்லா, அவர்கள் மீது அதிகாரம் பெற்றுக்கொண்டான். ஃபஅன்சாஹும் திக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவர்களை மறக்கடித்து விட்டான். உலாய்க ஹிஸ்பு ஷைத்தான், இந்த முனாஃபிக்குகள் தான் ஷைத்தானுடைய கூட்டத்தினராக, படையினராக இருக்கிறார்கள். அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தான் ஹுமுல் ஹாசிரூன், அறிந்து கொள்ளுங்கள், அந்த ஷைத்தானின் படையினர் தான் மிகவும் நஷ்டத்தில் ஆழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள், நஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னல்லதீன யுஹாத்தூன் அல்லாஹ் வ ரசூலஹு, யார் அல்லாஹையும் அல்லாஹ்வின் ரசூலையும் விரோதிக்கிறார்களோ, உலாய்க ஃபில் அதல்லீன், அவர்கள் மிக கேவலப்பட்டவர்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஹாத்தன ஷாக்க, விரோதித்தான், எதிர்த்தான், மாறு செய்தான் அப்படின்னு அர்த்தம். கத்தபல்லாஹ், அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். லா அகலி பன்ன, நிச்சயமாக நான் தான் மிகைப்பேன். அனவருசுலி, நானும் எனது தூதர்களும் தான் மிகைப்பார்கள். இறுதி வெற்றி எங்களுக்கு தான். இன்னல்லாஹ் கவியுன் அசீஸ், அல்லாஹ் அனைத்தையும் சக்தி விட்டு, அசீஸ் கவியுன் பெரும் ஆற்றல் உள்ளவனாகவும், அசீஸுன் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் இருக்கிறான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹை கொண்டும் யௌமுல் ஆஹிரை கொண்டும் ஈமான் கொண்டார்களே அத்தகைய முஃமினான மக்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். யுவாத்தூன, அவர்கள் நேசிப்பவர்களாக, மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹையும் ரசூலையும் பகைத்து கொண்டார்களே அவர்களை நேசிப்பவர்களாக, அந்த யஹூதி நஸ்ரானிகள் நேசிப்பவர்களாக மூமின்களை பார்க்க மாட்டீர்கள். வலவுகானு ஆபாகும், அவர்களின் பெற்றோர்களாக இருந்தாலும், பெற்றோர் எதிரியாக இருக்கிறான் காஃபிர்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவர்களை மூமின்கள் நேசிக்க மாட்டார்கள். அபுனாகும், இன்னும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், இஹ்வானஹும், அவரின் சகோதரர்களாக இருந்தாலும், அஷீரத்தும், அவருடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரியே, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரியே, அவர்களை விரும்ப மாட்டார்கள். உலாகி கத்தபஃபிய குலூபிஹிமுல் ஈமான், அவர்கள் இந்த மூமின்கள் யாரென்றால் அவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ் ஈமானை எழுதி வைத்து விட்டான், உறுதிப்படுத்தி விட்டான். ஐயதுஹும், இன்னும் மூமின்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். பிரூஹிம் மின்ஹு, தன் புறத்திருந்த ரஹ்மத்தின் காரணமாக. இங்கே ரூஹுக்கு அர்த்தம் ரஹ்மத், அருள். இன்னொரு அர்த்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற அர்த்தம். தன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மலக்குகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துகிறான். வயுதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு, இன்னும் அவர்கள் அல்லாஹ் நுழையச் செய்கிறான் சோனத்திலே, அதன் கீழே ஆறுகள் ஓடுமே அத்தகைய சோனத்திலே. ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் திருப்திப்பட்டு கொண்டான், பொருந்தி கொண்டான். வரலூ அன்ஹு, அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். உலாய்க ஹிஸ்புல்லாஹி, அவர் அல்லாஹுடைய படையினராக இருக்கிறார்கள். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய கூட்டத்தினர் தான், அல்லாஹுடைய படையினர் தான் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ முனாஃபிக்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா யஹூதிகளை பற்றியும் இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்லி காட்டினான். அடுத்து சூரத்துல் ஹஷ்ர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்கள் இன்னும் பூமியில் உண்டான அனைத்தும் அல்லாஹ்வைத்தான் தஸ்பீ செய்கின்றன. அவன் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். ஹுவல்லதி அஹ்ரஜல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி. அந்த அல்லாஹ் யார் என்றால் அஹ்ல கிதாபுகளில் வேதக்காரர்கள் இருந்தும் யஹூதிகள் இருந்தும் காஃபிரான மக்களை அல்லாஹ் வெளியாக்கினான். மின் தியாரியும் அவர்களுடைய வீடுகளில் இருந்தும் லி அவ்வலில் ஹஷர் முதல் நாடு கடத்தலுக்காக வேண்டி. இது என்ன நாடு கடத்தல்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவை சுற்றி 3 குடும்பத்தார்கள் இருந்தார்கள். என்னவா? பனு நுலைர், பனு குரைலா, பனு கைனுகா என்று 3 கூட்டத்தார்கள் யஹூதிகள் மதீனாவுடைய சுற்று வட்டாரங்களிலே வசித்து வந்தார்கள். ஒரு 2 கிலோமீட்டரில், மதீனா 2 கிலோமீட்டர் சேர்ந்து மதீனாவுடைய இப்போ எல்லாம் மதீனாவாயிருச்சு. அது முந்தி பெருமாள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி 3 ஊர். அங்கே கோட்டை கட்டி வசித்து வந்தார்கள். மதீனா பெரிய மசூசம் கோட்டையெல்லாம் கட்டலை. வீடுகள் தெருக்குலேருந்து வீடுகள் இருந்துச்சு. அவங்க எதிரிகளுக்கு பயந்தவனுங்க. எப்போவுமே உயிருக்கு ரொம்ப பயந்தவன் யஹூதி. அதனால் தெருக்களுக்கு சுற்றி பெரிய கோட்டை கட்டி உயரமான செவரு கட்டி யாரும் உள்ளே வந்துடும். அது மாதிரி அங்கே வாசல் போட்டு கதவை போட்டு பூட்டிட்டான். வீட்டுக்கு கதவை போட்டு போட்டுறோம்ல, அது மாதிரி ஊருக்கே ஒரு கதவு செவத்தை கட்டி காம்பவுண்ட் செவரு மாதிரி சுற்றி பெருசாக கட்டி அதில் வாசல் வச்சு பூட்டிட்டாங்க. கோட்டை கட்டுறது அது பேர் கோட்டை. அதுக்குள்ளே தெருக்கெல்லாம் இருக்கும். ஒரு ஊருக்கே போட்டுறது. இப்போ திருப்பூர்னு சொன்னால் சுற்றி செவரு கட்டிடுறது. அது 4-5 கிலோமீட்டர் கட்டணும். கட்டி அங்கங்கே 4 பக்கம் வாசல் வச்சுருவானுங்க. வாசலை பாதுகாவலர்கள் வச்சு அது கதவெல்லாம் வச்சு பெரிய பூட்டாக போட்டு லைட்டான பூட்டிடுறது, யாரும் எதிரிகள் வந்துடக்கூடாதுன்னு. அது மாதிரி எதிரிகள் யார் வந்தாங்கன்னா எல்லா கதையும் பூட்டிடுவானுங்க. சுற்றி நின்றுக்குவாங்க எதிரிகள். முற்றுகையிடுதுன்னு பேர். இங்கேருந்து அவங்க நெருப்பு பந்தானம் உள்ள தூக்கி போடுவாங்க. பீரங்கி வச்சு அடிப்பாங்க. அடித்து அந்த காலத்தில் மஞ்சனீக்குன்னு ஒரு பீரங்கி இருந்துச்சு. கல்லை இழுத்து விட்றது. இது மாதிரி வெடிமருந்து போட்ட பீரங்கி இப்போ இருக்குது. அப்படி இல்லை, அது போய் டம்முன்னு அடிக்கும். திரும்ப 10 கல் 20 கல் அடித்து அந்த கதவு செவரு புட்டுக்கும். செவரு புட்டு கதவு புட்டுக்கும். இப்படி உள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் முற்றுகையிட்டு அவங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரிலாம் கோட்டை கட்டி வசித்து வந்தார்கள். யாருங்க? இந்த யஹூதிகள். 3 வகை யஹூதிகள் இருந்தாங்க. 3 பேரும் 3 காலகட்டங்கள் துரத்தப்பட்டார்கள். அது வேறு விஷயம். இது ஃபஸ்ட்டு பனு நுலைர் கூட்டத்தாரை துரத்தப்பட்டார்களே அந்த செய்தி இது. உஹது போருக்கு பின்பு, உஹது போரில் இந்த உஹது போருக்கு நடந்த பின்னாடி அந்த காஃபிர்கள்ட்ட போய் இந்த யஹூதிகள் ஒப்பந்தம் செஞ்சானோ. இவங்க தலைவன் போய் ஹுய் இப்னு அக்தப் அப்படிங்கிறவன் போய் யஹூதிகள்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சு காபத்துல்லாவில் போய் பனு குறைஷிகள்கிட்ட போய் ஒப்பந்தம் செஞ்சான். இங்கேருந்து 40 பேர், அவங்க 40 பேர் என்ன சேர்ந்து எந்த அளவுக்கு முஸ்லீம்களை நம்ம துரத்துவோமோ அந்தளவுக்கு நாங்கள் துரத்துவோம் அப்படின்னு. இதற்கு முன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் இந்த 3 வகை யஹூதிகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி, நம்ம எல்லாம் ஒரே ஊரில் இருக்கிறோம், ஒரே ஊர் தான், ஒருத்தருக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு ஒப்பந்தம் எழுதி வாங்கிட்டாங்க. ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்தில் நாங்கள் உதவுவோம். உங்களை யாரும் அடிக்க வந்தாங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம். எங்களுக்கு யாரும் ஆபத்துனா நீங்கள் எங்களை காப்பாற்றணும். நாங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டோம், நீங்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. எங்கள் வியாபாரி உங்கள் இடத்துக்கு வந்து வியாபாரம் செய்யலாம், உங்கள் வியாபாரி எங்கள் இடத்துக்கு வந்து வியாபாரம் செய்யலாம். இந்த மாதிரிலாம் சட்டத்திட்டங்கள் எல்லாருக்கும் ஒன்று. இப்போ உங்கள்லேயும் எங்கள்லேயும் யாரும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை நான் ரசூலை தீர்த்து வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மார்க்க சம்மந்தமான பிரச்சனையாக இருந்துச்சுன்னா உங்கள் சட்டப்படி தீர்ப்பு. பொது பிரச்சனைகள் சிவில் இருக்குது, கிரைம் இருக்குது, சிவில் கிரிமினல் பிரச்சனை இருக்குது. இப்போ சிவில் பிரச்சனைகள்லாம் உங்கள் படி கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி தலாக்கு நிக்காஹ்னா நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அந்த மாதிரி தீர்ப்பு அளிச்சுக்கலாம். கிரிமினல் பிரச்சனை இருக்குது. அதாவது உங்களால் எங்களை வெட்டிட்டான், எங்கால் உங்களை வெட்டிட்டாப்பில், உங்களால் எங்கள் உள்ள திருடிட்டார், எங்கால் உங்களில் திருடிட்டார் அப்படின்னா அது ஒரே சட்டம் தான் அதுக்கு. அது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சட்டம் சொல்கிறாங்களோ அதன் மாதிரி நடந்துக்கிறோம். இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி உங்களிலோ எங்களிலோ யாராவது ஒருத்தர் வெளியாருக்கு யார் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அங்கே தியத்து கொடுக்கணும்ல, அந்த தியத்துக்கு எல்லோரும் சேர்ந்து பங்கு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஏன்னா தியத்துங்கிறது ஒரு 100 ஒட்டகம் கொடுக்கணும். அப்போ ஆள் கொஞ்சம் போட்டு நீ 5 ஒட்டகம், நீ 5 ஒட்டகம் ஈஸியாக போயிடும். எல்லோரும் பிரித்து கொடுத்துக்கலாம். யாராவது எவ்வளோ முடியுமோ எல்லோரும் சேர்ந்து கொடுத்துக்கிறது. அதையும் ஒப்பந்தம் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் ஒப்பந்தம் எழுதி அதுமாதிரி பெரும்பாலும் நடந்து வந்தார்கள். 4 வருஷம் ஒழுங்காக தான் ஓடிச்சு.
இவன் இந்த மாதிரி உஹதுக்கு பின்னாடி போய் ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தான். ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்து மூமின்களுக்கு எப்படிலாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு தொந்தரவு கொடுத்து வந்தான் பல வகையாக. கடைசியாக இந்த மாதிரி ஒரு தியத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒருத்தர் முஸ்லீமில் ஒருத்தர் வந்து 2 காஃபிர்களை கொலை செய்து விட்டார். அப்போ அதுக்கு பகரமாக தியத்து கொடுக்க வேண்டிய ஒருத்தருக்கு 100 ஒட்டகம் கொடுக்கணும் இல்லையா, 2 பேருக்கு 200 ஒட்டகம் கொடுக்கணும். அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நுதைர் கூட்டத்தாரை சந்திக்க சென்றார்கள். நானும் கொடுக்குறேன், நீங்களும் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, எல்லோரும் சேர்ந்து போட்டு நம்ம கொடுத்துடலாம் ஒப்பந்தப்படி அப்படின்னு சொல்லி கேட்க போனாங்க. அவனுக்கு இதுதான் சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட வந்தாங்க, ஒரேடியாக துளசிக்கட்டால் இந்த தொந்தரவே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானாரை உட்கார வச்சுட்டு மாடி மேலே போய் இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கே போய் பெரிய பாறாங்களை வச்சுட்டு அங்கேருந்து தள்ளி விட்டு ரசூலுல்லாவை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கல்லை மேலே ஏற்றி ஒரு ஆளையை நியமிச்சிட்டான். இஷாரா செஞ்சவனோட அப்படி தள்ளி விட்டுருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கொண்டு அங்கே உட்கார வச்சுட்டாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நாங்கள் கை காட்டுவோம், டப்புன்னு பாறை தள்ளி விட்டுருணும், அந்தளவுக்கு பேசிட்டானுங்க. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிகிட்டு இருக்குமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உடனே அல்லாஹ் எந்திரிச்சு போக சொன்னான், அவங்களே இந்த இடத்த விட்டு எதிரில் இது மாதிரி சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பெருமை தான் வந்துடுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு கிளம்புனாங்களே. அப்படி வெளியே போகிற மாதிரி போய் அப்படி வீட்டுக்கு வந்துட்டான். என்ன நீங்கள் வந்துட்டு நான் வந்துடுறேன்ட்டு போனாங்களே, அதோடு போயிட்டான். அவன் தோல்வி அடைஞ்சிட்டான் அவன் திட்டத்தில். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்துக்கு மீறினது மட்டும் இல்லை, பல வகைகளில் அங்கே போய் எதிரிகள்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொலை செய்யவும் முயற்சி செஞ்சுருக்காங்க. அது கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆளை பிடிச்சாச்சு, யாரெல்லாம் தீட்டுறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. மேலே கல்லை கொண்டு போய் வச்சது யார், அந்த கல்லுக்கு நியமிக்கப்பட்டது யார், எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 10 நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ளே இந்த இடத்த காலி பண்ணிடுங்க, உங்கள் கோட்டை கிட்ட வீடெல்லாம் விட்டுட்டு நீ எங்கே போகணுமோ இந்த இடத்துல காலி பண்ணிடுங்க. போருக்கு வந்தால் எல்லோரையும் அழிக்கிற மாதிரி ஆயிடும், அந்த அழிவு உங்களுக்கு வேணாம், எல்லாரையும் உயிரோடு விட்டுறேன். அவங்க எவ்வளோ சாமான் எடுக்க முடியுமோ உங்கள் காசு பண்ணுற எடுத்துகிட்டு இடத்த காலி பண்ணிடுங்க. இனிமேல் நீங்கள் வந்து அவங்களுக்கு இருக்க தகுதி இல்லை. இருந்துட்டு உள்ளே இருந்து துரோகம் பண்ணால் இப்போ வெளியிருந்து நாங்கள் வரக்கூடிய பிரச்சனை சமாளிப்போமா, உள்ளே உள்ள பிரச்சனை சமாளிப்போமா? இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே எலி போந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து குறைச்சல் கொடுத்துட்டு இருந்தா எப்படி வெளி ஆட்களை சமாளிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் இருக்காது. அந்த இஸ்லாமிய தாவத் செய்கிறதுக்கு, மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்கு பெரிய இடைஞ்சலாக போயிடும். அதனால் இடத்த நீங்கள் காலி பண்ணிடணும் 10 நாளைக்குள்ளேன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவன் பயந்து போய் காலி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ இங்கே உள்ளூரில் முனாஃபிக் இருந்தானே மதீனாவுக்குள்ளாரிய, யார், அப்துல்லா பின் உபை, அவன் வந்து சொல்லி அனுப்புகிறான் அந்த தலைவருக்கு, ஹுய்ய் இப்னு அக்தபுக்கு, நீ பயப்பட வேணாம், எங்ககிட்ட 2000 பேர் இருக்கிறோம், நீ ஏன் பயந்து வெளியே போகணும்? நபி சொன்னார்னா பயந்து போகணுமா? நீ உங்கள் மேலே ஒன்றும் செய்ய மாட்டா, சும்மா பயம் காட்டுறது தான் அது. அப்படியே மீறி வந்தாருன்னா நாங்கள் 2000 பேரும் போரில் குதிக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம், உங்களை ஒன்றும் செய்ய முடியாமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒன்று. அவன் சட்டி முட்டம் கிளம்புறானுங்கள எதாவது வச்சுட்டானுங்க. அட்டை நாம ஏன் போகணும், தெரியுமா, போக முடியாது, என்ன செய்யணுமோ செஞ்சுங்க நீங்கள் அப்படின்னு தபால் போட்டானுங்க. யாருக்கு? பெருமானாருக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. 10 நாள் டைம் முடிஞ்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சஹாபாக்களை கூட்டிகிட்டு போய் முற்றுகையிட்டாங்க. அவன் கோட்டை கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்துட்டான். அவன் கோட்டை கதவை சாத்திட்டு அவன் வயல்கள்லாம் வெளியே இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைகள்லாம் வெட்டுங்கப்பா அப்படின்னு அவனுக்கு பயம் வர்றதுக்காக வேண்டி அல்லாஹ் உத்தரவு கொண்டு அவன் பேரிச்ச மரத்தெல்லாம் வெட்டினாங்க, சில மரத்தெல்லாம் எரிச்சு விட்டாங்க. அவன் பயந்து போயிட்டான். அப்படியே பெருமாள் எதுக்கும் தயாராகிட்டாங்க போல் தெரியுது. ஏன்னா எங்கேயும் போருக்கு போனால் சொல்லி தான் அனுப்புவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே உள்ள பேரிச்ச மரங்களை வெட்டாதீங்க, மரங்கள்லாம் எரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ அங்கே வெளியே 2 குடிசைலாம் போட்டுருப்பான பாதுகாப்பு குடிசை, அது எரிச்சு விடுங்கட்டான். ஒன்று எரிக்கிறாங்க. டேங்க அப்பா, இப்போ உள்ளே வந்தால் நமக்கு இந்த கை தான் ஆகும்பா அப்படின்னு பயந்து போயிட்டானு. பயந்து போய் சரி வெளியே போயிடுறோம். அவன் வரல, யார் உதவிக்கு வரேன்னு சொன்னானே முனாஃபிக்கு, அவன் கடைசி வரைக்கும் வரல. அப்போ சரி நம்ம இருந்து என்ன செய்கிறது, கிளம்பிடுவோன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நாங்கள் கிளம்பிடுறோம். சரி கிளம்பு, எவ்வளோ முடியுமோ எடுத்துகிட்டு போ. அவன் கையில் கொண்டு போக முடியும் சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு, தங்கம் வெள்ளி நகை காசு பணம் தானியங்கள் என்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் மூட்டை கட்டு ஒட்டகத்து மேலே கழுதை மேலே குதிரை மேலே சுமந்துக்கிட்டு ஒவ்வொருத்தனா 600 பேர் 700 பேர் ஊரை காலி பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஒருத்தர் விடாமல் குழந்தை குட்டி மனைவி மக்கள் பெண்கள் அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு போகும்போது அவனை வைத்தறிச்சிட்டப்ப நம்ம போயிட்டா இந்த வீடெல்லாம் முஸ்லீம் கைப்பற்றிக்குவாங்க, நம்ம மரத்தெல்லாம் முஸ்லீம்னு கைப்பற்றிக்குவாங்க, விவசாயமெல்லாம் அவங்கக்கிட்ட போயிடும். அவன் போய் ஜாலியாக உட்காந்துருப்பான் முஸ்லீம்கள், அதனால நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு அவனே 2 மூட்டை இருக்கிறான். அவன் வீட்டை நொறுக்கிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து அவன் வீட்டை இடிச்சிட்டு போகிறானுங்க சில பேர். வேறும்னே போகிறது சும்மா ஏன் போகணும், வீட்டில் இடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பி எல்லாம் ஹைபருக்கு போயிட்டானு. சில பேர் ஹைபருக்கு, கொஞ்சம் பேர் ஷாமுக்கு போயிட்டானு.
சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு சில பேர் ஷாமுக்கு போயிட்டானுங்க, சில பேர் ஹைபருக்கு போயிட்டானுங்க. இந்த ஹையூப்னு அக்தபாவெல்லாம் ஹைபரில் போய் உட்காந்துட்டானு. இது அல்லா தாலா அவ்வல் ஹஷர், இது முந்திய நாடு கடத்தல் அப்படின்னு அல்லா தாலா சொல்லி காட்டுகிறான். ஏன் முந்திய நாடு கடத்தல் என்று சொல்கிறான் என்று சொன்னால், இதற்கு அடுத்தது ஹைபர் போரில் பெருமான சில வெற்றி பெற்றார்கள். அங்கேயே அவங்கள அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க, மன்னிச்சு விட்டாங்க, அங்கேயே இருக்கடான்னு சொல்லிட்டாங்க. உமர் நாயகம் காலத்தில் ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க ஹைபர்லேயே. அப்போ அங்கே இருந்தும் உமர் நாயகம் கிளப்பி மதினாவுக்குள்ளே இந்த அரபுடைய எல்லைக்குள்ளே இருக்கிற கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மீண்டும் கிளப்பி ஷாமுக்கு அமிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல அட்டகாசம் அநியாயம் தான், சும்மா இருக்கிறதில்ல, ஒப்பந்தம் பண்ணி ஒப்பந்தப்படி வாழ்கிறதில்ல. இந்த அட்டகாசம் பண்ண முடியும் பண்ணுறது யஹூதிகளுடைய குலத்தொழில் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சரித்திரமே அப்படி தான், முழு சரித்திரம். அங்கேருந்து ஷாம் நாடு போனானுங்க, அப்படியே ஒவ்வொரு நாடாக சுற்ற வேண்டியது தான். கடைசியாக ஜெர்மனுக்கு போய் தங்கியிருந்தானுங்க. அங்கேயும் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு விசுவாசமாக இருப்போம்னு. கடைசியாக அந்த ஊர் மக்களுக்கே இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அட்டகாசம் அநியாயம் பண்ணானுங்க. ஜெர்மன் மக்கள்லாம் கொதிச்சு எழுந்து அடித்து நொறுக்கிட்டு ஹிட்லர் காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அடித்து நொறுக்கி அவங்க பல ஆயிரம் பேர் சாவடிச்சாங்க. உடனே அங்கேருந்து போக இடம் இல்லாமல் இருந்தானுங்க. அப்போ இப்போ பலஸ்தீன் இருக்குல்ல, இது பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்துச்சு, பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இருந்துச்சு. இப்போ இந்தியா பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்துச்சு. அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் கையில் தான் இன்றைக்கி பலஸ்தீன் நாடு இருந்துச்சு. அப்போ பலஸ்தீன் மக்கள்கிட்ட அனுமதி வாங்கி, இப்போ இந்திய மக்கள்கிட்ட அனுமதி வாங்கி இடம் கொடுத்த மாதிரி பலஸ்தீன் மக்கள் அனுமதி கொஞ்சம் இடம் கொடுத்துருங்க. அவங்க யஹூதிகள் அங்கே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு சும்மா தங்கிறதுக்கு உங்கள் ஊரில் 100ல் 1 பங்கு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தோம். ஒரு 10 கிலோமீட்டர் இந்த ஊரில் இருந்துக்கணும் அப்படின்னு. தமிழ்நாடு அப்படின்னா திருப்பூர் கொடுத்த மாதிரி இத்தனும் ஒரு கொடுத்த உடனே எல்லாம் உட்காந்துட்டான். அவன் உட்காந்துட்டு எல்லா நாட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டுட்டான். அவன் இங்கே வாடான்னு கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொஞ்சமாக பிடிச்சி போட்ட ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, பலஸ்தீன் மக்களுக்கு 100ல் 1 பங்கு தான் இருக்குது. 99 பங்கு அவன் பிடிச்சிட்டான். முக்கால்வாசி அவன் 99% அவன் பிடிச்சிட்டு 1 பங்கு தான் இவங்களுக்கு. இப்படி துரோகம் செய்து ஒவ்வொரு நாட்டையாக அப்படி பிடிச்சான். அல்லாத இதுக்கு ஒரு ஆள் கொண்டு வருவாங்க. இதே மாதிரி மொத்த சரித்திரம் 1400 வருஷம் சரித்திரங்கள்னா ஒவ்வொரு ஊர்லேயும் போக வேண்டியது, அங்கே போய் அடி வாங்க வேண்டியது, அடுத்த ஊருக்கு போக வேண்டியது. இப்படி தான் இப்போ பலஸ்தீனில் இடம் பிடிச்சி உட்காந்துருக்கான். இதுக்கு ஒருத்தர் சலாஹுதீன் அய்யூபி வருவார். ஏற்கனவே சலாஹுதீன் அய்யூபி காலத்துக்கு முந்தி இதே மாதிரி மீண்டும் அந்த பலஸ்தீனை பிடிச்சி அவனுங்க ஆக்கிரமிச்சு 100 வருஷம் உட்காந்துட்டாங்க. 100 வருஷத்துக்கு பின்னே சலாஹுதீன் அய்யூபி எல்லாம் அனுப்பிச்சி வச்சான். அவர் கடுமையான போர் செய்து ஒருத்தம் விடாமல் துரத்தி விட்டார் எல்லாத்தையுமே. இப்போ மறுபடியும் முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு வந்துருச்சு பலஸ்தீன். அன்னையிலிருந்து சுமாராக 800-900 வருஷம் முஸ்லீம் கீழே தான் இருந்துச்சு. 900 வருஷம். இப்போ தான் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ண அட்டகாசத்தில் மறுபடியும் யஹூதியின் கையில் போயிடுச்சு. திரும்ப அல்லாஹ் தஆலா சலாஹுதீன் அய்யூபி அனுப்புவான். ஒரு 100 வருஷம் இருக்கும், அதுக்கு 100 வருஷம் அங்கே இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஒருத்தன் வருவார். துரத்தி விட்டு துரத்தி அடிச்சிடுவார். இதான் அவங்க மொத்த சரித்திரம். கியாமத்து வரைக்கும் சரித்திரம் பொருளும் அவங்க தான். எந்த ஊருக்கு போக வேண்டியது, அங்கே துரோகம் செய்ய வேண்டியது, துரத்தப்பட வேண்டியது, அடுத்த ஊருக்கு போக வேண்டியது, சட்டி முட்டெலாம் கட்டிக்கிட்டு. இது அவ்வல் ஹஷர், முதல் நாடு கடத்தலாக அல்லாஹ் தஆலா மதீனாவிலிருந்து கிளம்பி அவர்கள் ஷாம் நாட்டுக்கு சில பேரும் ஹைபருக்கு சில பேருமாக அல்லாஹ் தஆலா துரத்தினான். ஹுவல்லதி அஹ்ரஜல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி மின் தியாரிஹிம் லி அவ்வலில் ஹஷர், முதல் நாடு கடத்தலாக அல்லாஹ் அவர்களை வெளியாக்கினான். மா வனந்தும், நீங்கள் எண்ணி இருக்கவில்லை, ஐயஹ்ருஜு, இவரெல்லாம் வீட்டை விட்டு போயிடுவாங்களா, ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போய் விடுவார்களோ என்று நீங்கள் கூட நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க. அது நடக்குமா? இவ்வளோ பெரிய வலுவாக உட்காந்துருக்கான, பெரும் ஆயுத பலத்தோடு ஒரு கோட்டையே கட்டி உட்காந்துருக்கான், அவன் துரத்துறது தான் அவ்வளோ லேசான காரியமா, பயங்கரமான பெரிய காரியம் என்று நீங்கள் எண்ணினீர்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு லேசு, உனக்கு கஷ்டம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இஸ்ரேல் அணு ஆயுதம்லாம் வச்சுருக்கானாமா, பயங்கரமான ஆயுதங்கள், அவனெல்லாம் போகிறது முடியுமா, துரத்த முடியுமா, இஸ்ரேலை விட்டுலாம் கிளப்ப முடியுமா அப்படின்னு நீ நினைக்கிற. இது அல்லாஹ்வுக்கு லேசு. அல்லாஹ் என்ன செய்வான், எதையோ ஒரு காரணம் சாரை உண்டாக்கி, உதாரணமாக அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் சண்டை முடிச்சு விட்ருவான். அமெரிக்காரனே துரத்தும் அவனு, போடா ஒருத்தன் கூட இங்கே விடாத போடா. ஜெர்மனில் அவ்வளோ முகபத்தாக வச்சுருந்தானுங்க அவனுங்க. ஜெர்மன்லேயே அட்டகாசம் பண்ணான், ஜெர்மன்காரனே அடித்து நொறுக்கி சாப்பிட்டு துரத்திட்டானுங்க எல்லாத்தையும், துரத்தினான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்க ஆளுங்களுக்கு துரோகம் செய்வான். அவனை யார் அவனுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு துரோகம் செய்வது தான் அவர்களின் சரித்திரம். அப்போ அமெரிக்காவுக்கும் அவனுக்கு இடம் கொடுத்த இந்த யூகே பிரிட்டன்காரனுக்குமே ஒரு நாள் துரோகம் செய்வான் அவன். இந்த 2 பேரும் சேர்த்தியே அவன் நொறுக்கி இடம் இல்லாமல் அங்கேருந்து துரத்தி அப்புறம் அங்கேருந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் தங்குவான். எங்கேயாச்சும் காட்டில் போய் அங்கே போய் இடம் கேட்டு போய் தங்குவான். நடக்கும். உங்கள் காலத்தில் பார்ப்போம், நம்ம காலத்தில் என்ன, நம்ம காலத்துக்கு பின்னாடி பார்ப்பாங்க. ஒரு 100 வருஷம் எல்லாம் விட்டுருவான் அவங்கள, அப்புறம் நொறுக்குவானு. 100 வருடம் இருந்தாங்க, 3 தலைமுறை
அப்புறம் சலாஹுதீன் ஐயூபி வந்தார். அது மாதிரி ஒரு 2-3 தலைமுறை. 1950 இருந்தானே, இப்போ 2024, இன்னொரு 25 வருஷம் அவனுக்கு அட்டகாசம். 100 வருஷம் அவனும் நல்லா துரத்துவான் பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பயிரை விட்டு வைக்க மாட்டான். மதுனால ஒருத்தர் கூட இப்போ இல்லாமல் துரத்தலாம் பாருங்க. அந்த மாதிரி நடக்கும். அப்போ மாவனந்தும் நீங்கள் எண்ணி இருக்கவில்லை ஐயோ ஹுருஜு இவரெல்லாம் வெளியே போயிடுவாங்களா என்று நினச்சி கூட நீங்கள் பார்க்கல. வதன்னு அவர்கள் நினைத்து கொண்டார்கள் அன்னஹும் மானியத்துவும் ஹுசூனுஹும் மினல்லாய் அவர்களின் இந்த கோட்டையாகிறது அவர்களை காப்பாற்றும் அல்லாவிடம் இருந்து என்று எண்ணிக்கொண்டார்கள். அவன் கடுமையான இந்த வாயுத வலிமை நம்மள்ட்ட இருக்குது, நம்ம யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தான். அதே மாதிரி இன்றைக்கி இஸ்ரேல் நினைக்கிறானுங்க, இன்றைக்கி அதே யஹூதி அப்படி நினைக்கிறானுங்க. அதே பதில் தான் எல்லாம் சொல்கிறான், இவர்களுடைய கோட்டை கொத்தளங்கள் இவர்களை காப்பாற்றும் என்று எண்ணிக்கொண்டார்கள். ஃபஅதாஹுமுல்லாஹு அல்லாஹ் அவரிடத்திலே வந்தான் மின் ஹைசு லம் யஹ்தசிபு அவர்கள் நினைத்து கூட பார்த்திராத முறையில் அல்லாஹ் அவரிடத்திலே வந்தான். அல்லாஹ் தானே வந்தேங்கிறான். வந்தால் தொலைச்சி கட்டிட்டான். கதஃப ஃபீ குலூபிஹிமுர் ருஅப அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் பயத்தை போட்டு விட்டான். யுஹ்ரிபூன புயூத்தஹும் தங்கள் வீடுகளை தாங்களே ஹராபாக்கிறார்கள், அழிக்கிறார்கள், எரிக்கிறார்கள். பிஐதீஹிம் தங்கள் கைகளாலேயே தங்கள் வீடுகளை அவர்கள் அழிக்கிறார்கள். வஈதில் முஃமினின் மூமின்களுடைய கைகளை கொண்டு மூமின்களும் கொஞ்சம் விட்டு அடித்தாங்க, எரிச்சாங்க, கொஞ்சம் வெட்டினாங்க மரத்தெல்லாம். இவனும் கொஞ்சம் மரத்தை வெட்டுறான், இவனும் வீடுகளை அழிக்கிறான் கொஞ்சத்தை. தபிரூ படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்க யா உலில் அபுசார் அறிவுடைய மக்களே படிப்பினை பெறுங்கள்னா அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் குர்ஆன் ஆயிடுது. என்றைக்கு சொன்னோமோ அதே தான் இன்னும் கியாமத்து நாள் வரைக்கும் சட்டம் இதே தான். எப்படி மதினாவிலே அவர்கள் தங்களை இதுவெல்லாம் பாதுகாக்கும் என்று எண்ணினார்கள், கடைசியில் அல்லாஹ் தஆலா அழித்து ஒழிச்சானோ அதே மாதிரி இன்றும் இனி யாரெல்லாம் மூமின்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு எங்களுடைய பதவி எங்களை பாதுகாக்கும், எங்களுடைய கட்சி எங்களை பாதுகாக்கும், எங்களுடைய அதிகாரம் எங்களை பாதுகாக்கும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்கிறீர்களோ அதெல்லாம் ரொம்ப நினைக்காதீங்க. நீங்கள் அறிந்தே பார்த்திராத முறையில் அல்லாஹ் உங்களிடத்தில் வருவான், தவிடு பொடியாக்கிடுவான், இல்லாமல் ஆக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. வலவுலான் கத்தபல்லாஹு அலைஹிமுல் ஜலா அவர்கள் மீது நாடு கடத்தப்படுது என்று நாடு கடத்தலை அல்லாஹ் விதியாக்கி இருக்காவிட்டால் லஅஸபஹும் ஃபித் துன்யா இவ்வுலகிலேயே அல்லாஹ் தண்டித்திருப்பான். நாடு கடத்தலை கொண்டு ஊரை விட்டு காலி பண்ணி எல்லாம் அமுச்சு விட்டான், பாவம் எல்லாம் இறக்கப்பட்டான். இல்லைன்னா துன்யாவிலே அத்தனை பேரையும் அழிச்சிருப்பான் அல்லாஹ். ஆது கூட்டத்தில் சமுது கூட்டத்தில் அழித்த மாதிரி. வலஹும் ஃபில் ஆஹிரத்தி அஸாபுன் நார் ஆஹிரத்திலே அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. தாலிக்கு இதற்கு காரணம் என்ன? பி அன்னஹும் ஷாக்குல்லாஹ வ ரசூலஹு அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் மாறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒமை யுஷாக்கில்லாஹ வ ரசூலஹு ஒமை யுஷாக்கில்லாஹ யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ் விரோதித்துக் கொள்கிறார்களோ ஃபைன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக கடுமையாக தண்டனை தரக்கூடியவனாக இருக்கிறான். யார் அல்லாஹுக்கும் அல்லாஹும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறார். மா கத்தஅத்தும் மின் லீனத்தின் லீனத்தின் சொன்னால் பேரீச்சை மரம், நீங்கள் எந்த ஒரு பேரீச்சை மரத்தையும் நீங்கள் வெட்டவில்லை. அவு தரக்துமுஹா காயிமத்தன் அல்லது நீங்கள் எவற்றையெல்லாம் வெட்டாமல் விட்டு விட்டீர்களோ எவற்றையும் நீங்கள் செய்யவில்லை. அலா உசூலியா அதனுடைய தண்டின் மீதே வெட்டாமல் விட்டு விட்டீர்கள், அப்படியே விட்டு விட்டீர்களே. சிலரை வெட்டினார்கள், சிலரை விட்டார்கள். இந்த ரெண்டுமே நீங்கள் உங்கள் சுய இஷ்டப்படி செய்யவில்லை. ஃபபி இத்னில்லாஹி அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு தான் நீங்கள் செய்வீர்கள். வல் யுஹ்ஸியல் ஃபாசிகீன் அந்த பாவிகளாகிய அந்த யஹூதிகளை கேவலப்படுத்துவதற்காக அவ்வாறு நீங்கள் செய்வீர்கள். இதையும் சொன்னா சில பேர் கேள்வி கேட்டாங்க, குறைஷிகளில் சில பேர், அதே மாதிரி யஹூதிகளில் முனாஃபிகளில் சில பேர், என்ன ரசூலும் சொல்லிக்கிறாங்க அவங்க போய் மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, மக்களுடைய பலன் தரக்கூடிய பழம் தரும் மரங்கள்லாம் வெட்டி வீணாக்குறாங்களே, இது இஸ்ராஃப் இல்லையா, வீண் இல்லையா என்று கேட்டார். அப்போ அல்லாஹ் உத்தரவுப்படி தான் வெட்டினீங்க, அது வெட்டினதுக்கு சில நோக்கங்கள் இருந்துச்சு. வெட்டி அழித்தால் இப்போ மரங்கள் வெட்டி சாக்கிறாங்க, மரங்களை எரிக்கிறாங்க. அப்போ நபி எதுக்கும் துணிஞ்சிட்டாங்க. முற்றுகிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் விட்டால் அடுத்து நம்ம கோட்டையை திறந்து உள்ளே வந்து நமக்கும் இதே கதி தான் ஏற்படும் என்று அவர் உள்ளங்களிலே அச்சங்களை உண்டாக்குவதற்காக வேண்டி அவ்வாறு செய்தார். வலி ஹுசியல் ஃபாசிகீன் மா ஒமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின்ஹும் அவர்களிடமிருந்தும் அல்லாஹ் தன் ரசூலுக்கு எவற்றையெல்லாம் மீட்டு கொடுத்தானோ, எதை ஃபை ஆக இப்போ ஏன் போரில் கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் இருக்கிற போரில் கிடைக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, அதுக்கு கனிமத்து பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளுக்கு ஃபை என்று சொல்லுவார்கள். எதை அல்லாஹ் ஃபை ஆக போர் வெற்றிய போர் பொருளாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்தானோ அப்போ இதில் அல்லாஹ் சட்டம் வேறு சொல்கிறான். என்ன சட்டம்? சஹாபாக்கள்லாம் போய் இடத்துல போருக்கு போகிறாங்க, ஒரு சஹாபாக்களும் சரி பின்னாடி வந்தவங்களும் சரி ஒரு இடத்துக்கு போருக்கு போகிறாங்க. போரில் போய்
எதிரிகளை ஜெயித்து அவருடைய நாட்டையோ அவரோட இந்த பொருள்களையோ கைப்பற்றுறாங்க. இப்போ என்ன சட்டம் என்னென்னு கேட்டால், அது 5 பங்காக போடணும். அதில் 1 பங்கு என்ன செய்யணும்னு கேட்டால் 4 பங்கு என்ன செய்யணும்னு கேட்டால், போரில் கலந்து கொண்டார் அல்லவா அவர்களுக்கு அந்த 4ஐயும் பிரித்து கொடுத்துடணும். மிச்சம் 1 பங்கு இருக்குல்ல, அந்த 1 பங்கை ரசூலிட்ட ஒப்படைச்சிடணும். அப்போ அது அரசர் இருந்தால் அரசர்கிட்ட ஒப்படைச்சிடணும். யார் தலைவர் ஹலீஃபா இருந்தால் ஹலீஃபாவை ஒப்படைச்சிடணும். அவர்கள் அதை 5 பங்காக போட்டு எத்தீம்களுக்கு, ஊரில் யார் ஏழை எளிய மக்களுக்கு, விதவைகளுக்கு, போருக்கு போய் இறந்து போனவங்களுடைய முன்னாடிமார்கள் இருப்பாங்கள்ல, பொண்ணக்குட்டிங்க, அவங்களுக்கு இப்படி பிரித்து அவர்கள் அதை கொடுப்பார்கள். இது சட்டம், மார்க்க சட்டம். இது கனிமத்துக்கு உள்ள சட்டம். இந்த இடத்துல இந்த போரில் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போனார்கள். சண்டை நடக்கவில்லை. யாரும் ஒரு கத்தியை கூட தூக்கலை. எல்லாம் போய் சுற்றி நின்றாங்க. அங்கே தொழுதுகிட்டு சாப்பிட்டு சோறாக்கி சாப்பிட்டு அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டு இருந்தார்கள். அவன் ஒப்பந்தத்துக்கு வந்து எல்லாம் விரண்டு போயிட்டாங்க. எந்த போரும் நடக்கவே இல்லை. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், இதில் கிடைக்கக்கூடிய வருமானம், இதில் கிடைக்கக்கூடிய இந்த போரில் கிடைத்த வெற்றி, அவங்க விட்டு போன வீடுகளை விட்டு போன மற்ற சொத்துக்கள் இருக்கும், அவங்க வீடு இருக்கும், நிலமரங்கள் இருக்கும், இது பெருமானாருக்கு மட்டுமே உரியது. ஏன்னா நீங்கள் யாரும் எந்த கஷ்டமும் படவே இல்லை இல்லையா? போர் செய்து வெற்றி பெறவில்லை அல்லவா? இது பெருமானாருக்கே உரியது. அவர்கள் தாங்கள் யாருக்கு பிரியப்பட்டார்களோ அவர்களுக்கு கொடுப்பார்கள். அஞ்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் அந்த காசு பணம் பெருமானார் கையில் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமார்கள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வருமானம் எதுவுமே கொடுக்காமல் இருந்தாங்க. இந்த வந்த பின்னாடி 1 வருஷத்துக்குரிய உணவுப் பொருட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு கொடுத்தார்கள். 1 வருஷத்துக்கு எத்தனை மூட்டை அரிசி வேணும் உனக்கு, இந்த 5 மூட்டை வாங்கிக்கிங்க, எத்தனை மூட்டை கோதுமை வேணும் வாங்கிக்கிங்க என்று அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த வருமானத்தில் அந்த பனு நுதைர் விட்டு போன பின்னாடி கிடைத்த அந்த வருமானத்தில் பங்கிட்டு கொடுத்தார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஏழை மக்களுக்கு தன்னை இஷ்டப்படி கொடுப்பதற்கு ஒரு வசதியாக போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் கொடுக்கலாம். இப்போ போர்களை கனிமத்தாக கிடைச்சா அதை முறைப்படி பங்கு வைக்கணும். யார் கலந்துக்கணும் அத்தனை பேருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு போரில் 100 பேர் கலந்துக்கிட்டாங்க நினைஞ்சுங்களா, என்கிட்ட ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னு கேட்டால் 1000 திரகம் வந்துச்சுன்னா ஆளுக்கு 10 கரெக்டாக பிரிக்கும். 100 பேருக்கு ஆளுக்கு 10 கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். ஏழைக்கும் அப்படி தான் கொடுக்கணும், பணக்காருக்கும் தான் கொடுக்கணும். எல்லோரும் போகிற சமமாக கலந்துட்டாங்க இல்லையா, சமமாகத்தான் பங்கிட முடியும். அப்படி இல்லாமல் இந்த 1000 ரூபா எங்கிட்ட கொடுத்து நீங்கள் இஷ்டத்துக்கு பிரித்து கொடுத்துங்க அப்படின்னு சொன்னால் 100 பேரை பார்க்குறேன், இதில் இவருக்கு வீடே இல்லை, அவங்க 50 பேருக்கு வீடு இருக்குது, 50 பேருக்கு வீடு இல்லை, நீங்கள் காசை கூட கொடுத்து நான் கூட கொடுப்பேன் என் இஷ்டப்படி கொடுப்பேனா இல்லையா? அவருக்கு பாவம் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறாரு, காசு இல்லை, அவருக்கு இன்னும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். இவருக்கு வீடு வாசம் இருக்குது, இவருக்கு காசு தேவையில்லை, உனக்கு தேவையில்லைப்பா விட்டுறேன், உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு என் இஷ்டப்படி கொடுக்கலாம். கூடுதல் குறைவாக யாருக்கு அதிக தேவையுள்ள அவருக்கு அதிகமாக, குறைந்த தேவையுள்ள குறைவாக நம்ம கொடுக்கலாமா இல்லையா? அணைஞ்சுங்களா? அப்போ இந்த போரில் கிடைத்ததை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவசம் கொடுத்து விட்டான். நீங்கள் யாருக்கு எப்படி பிரியப்படுகிறீர்களோ அவ்வாறு கொடுத்து கொள்ளுங்கள். இதில் வந்து சஹாபாக்கு முறைப்படி சரியான முறையில் பிரித்து கொடுக்கணும்னு இல்லை. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பெருமானார் இதை வாங்கி தங்கள் குடும்பத்தினருக்கும், சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும், முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு, யாரெல்லாம் சிரமப்பட்டு கொண்டாங்க அவங்களுக்கும் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் தன்னிறைவு அடையும் அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதல் குறைச்சா கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி, அல்லாஹ் தன் ரசூலுக்கு எதை கனிமத்தாக கொடுத்தானோ, மின்ஹும் அவர்களிடமிருந்தும், அந்த யஹூதிகளிடமிருந்தும், ஹொமா அவுஜஃப்தும் அலைஹி மின் ஹைரின், நீங்கள் அதன் மீது எந்த குதிரையையும் நீங்கள் ஓட்டவில்லை, நீங்கள் அதுக்காக எந்த முயற்சியும் செய்யவே இல்லை. வலா ரிகாபின், இன்னும் எந்த விதமான ஒட்டகத்தையும், ரிகாப்னா அசல வாகனம் அர்த்தம், இங்கே ஒட்டகம், குதிரையோ ஒட்டகத்தையோ நீங்கள் ஓட்டவில்லை. வலாக்கின் அல்லாஹ் என்றாலும் அல்லாஹ் ஆகிறவன் யுசல்லிது ருசுலஹு, தன் ரசூல்மார்களை சாட்டுகிறான், அலாமைன் யஷாவ் தான் நாடியவர்கள் மீது. வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹ் அனைத்து வஸ்துக்கள் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி, அல்லாஹ் தன் ரசூலுக்கு எதை கனிமத்தாக கொடுத்தானோ, மின் அஹ்லில் குரா, அந்த ஊர்வாசியிடமிருந்தும், ஃபலில்லாஹி வலிர் ரசூலி, அது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் உரியதாக இருக்கும். வலிதில் குர்பா, இன்னும் நெருங்கிய உறவுகளுக்கு, பெருமானுடைய உறவுகளுக்கு தர வேண்டிய ஹக்கு இருக்கு இல்லையா, அவர்களுக்கு அதை கொடுப்பார்கள். வல் யதாமா, யதீம்களுக்கு கொடுப்பார்கள், அனாதைகளுக்கு. வல் மசாக்கீன், ஏழை மக்களுக்கு. வபினி சபீல், வழிப்போக்கர்களுக்கு, இப்படி பிரித்து கொடுப்பார்கள். ஏன் இவ்வாறு அல்லாஹ் தஆலா செய்தான் என்றால், கைலா யகூனு தூலத்தன் பைனல் அக்னியாஇ மின்கும், செல்வமாகிறது உங்கள் பணக்காரர்களுக்கு மத்தியிலே சுற்றக்கூடியதாக ஆகக்கூடாது என்பதற்காக. பணக்காரனுக்கே காசு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பணக்காரர்களுக்கு மத்தியில் காசு சுற்றிட்டு இருக்குது, ஏழைகளுக்கு போய் சேர மாட்டேங்குது. அதனால அல்லாஹ் தஆலா இந்த செல்வத்தை ஏழைகளுக்கு அதிகமாக கொடுக்கும்படி அல்லாஹ் பெருமானார் கையிலே ஒப்படைத்து விட்டான். ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு, ரசூல் எதை கொடுத்தார்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஒமானஹாக்கும் மன்னு ஃபன்தஹு, எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். பெருமானார் கொடுத்ததை வாங்கிங்க, எது செய்யணும்னு சொன்னால் செய்யுங்க, எது வேணான்னு சொன்னால் விட்டுருங்க. நீங்கள் ஆட்சேபனை செய்ய வேணாம். வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் கொடுக்க சொன்னால் லில் ஃபுகராயில் முஹாஜிரீன, முஹாஜிர்களில் மக்காவை விட்டும் கிளம்பி வந்து மதீனாவுக்கு வந்தார்களே, அத்தகைய முஹாஜிர்களில் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே, ஊர் விட்டு ஊர் வந்தார்களே, அவர்களில் உள்ள ஏழை மக்களுக்கு. அல்லதீன், எப்படிப்பட்டவர்கள் உஹ்ருஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், தங்கள் சொந்த வீடுகளை விட்டும் சொந்த பொருட்களை விட்டும் வெளியாக்கப்பட்டார்களே. அப்போ மக்காவில் கோடீஸ்வரராக வாழ்ந்தாங்க, வீடு வாசலாக இருந்துச்சு, அங்கேருந்து வெறுங்கையாக கிளம்பி வந்துட்டாங்க, இங்கே வந்து ஏழையாக போயிட்டாங்க. அவர்களுக்கு கொடுங்க. எபுத்தகூன ஃபதுலம் மின் அல்லாஹி, அல்லாஹுடைய ஃபதுலை தேடியவர்களாக, அல்லாஹுடைய அருளை தேடியவர்களாக வந்து விட்டார்கள். வருதுவான், அல்லாஹின் திருப்தியை தேடியவர்களாக வந்து விட்டார்கள். வயன்சுரூன் அல்லாஹ வ ரசூலு, அது மட்டுமல்ல, இங்கே மதீனாவுக்கு வந்து அல்லாஹுக்கும் அல்லாஹின் ரசூலுக்கும் எப்போதும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலாக்கி ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள்தான் ஈமானில் உண்மையாளராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முஹாஜிர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அது மட்டுமல்ல, வல்லதீன தபவ்வ தாரவல் ஈமான மின் கபிலிஹிம், யஹூதி இந்த முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பே மதீனாவை தங்களுடைய இல்லமாக ஆக்கி கொண்டு இன்னும் ஈமானையும் கல்பிலே உறுதியாக பதித்து கொண்டு வாழ்ந்தார்களே, அத்தகைய அன்சாரிகள். வல்லதீன் தபவ்வ தார, வீடுகளை பெற்றுக்கொண்டிருந்தார்கள், வசிக்கும் இடமாக்கி வைத்திருந்தார்கள். ஈமானையும் தங்கள் கல்பில் கலப்பட்டதாக தூய்மையாக ஆக்கி வைத்திருந்தார்கள் அர்த்தம். மின் கபிலிஹிம், இந்த முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பு. இவர்கள் எப்படிப்பட்ட அன்சாரிகள்? அல்லாஹ் அவர்களை புகழ்கிறான். யுஹிப்பூன, இந்த மதீனாவுள்ள அன்சாரிகள் விரும்புகிறார்கள். மன் ஹாஜர இலைஹிம், இவர்கள் பக்கம் யார் பயணம் செய்து வந்தார்களோ அத்தகைய சஹாபாக்களை இவர்கள் விரும்புகிறார்கள். வெறுத்தாங்களா, தோத்தனாங்களா, போட்டிக்கு வந்தாங்க நினச்சாங்களா? இல்லவே இல்லை. வலா எஜிதூன ஃபி சுதூரிஹிம், தங்கள் உள்ளங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஹாஜத்தம் இம்மா ஊத்து, அவர்கள் கொடுக்கப்பட்ட எதை பற்றியும் இவர்கள் பொறாமை கொள்ளவில்லை. இன்னும் செல்லாசம் முஹாஜருக்கு மட்டும் கொடுக்குறோம், எங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் கூடவே இருக்கோம், எங்களே விட்டாங்களே. நீங்கள் அன்சாரிகள் விவசாயம் நிலம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, வாசல் இருந்துச்சு, வசதியாக இருந்தாங்க. முஹாஜருக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டாங்கனால கொஞ்சம் கூட கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பொறாமையும் பல சந்தோஷமாக கொடுங்க, அது எங்களுக்கு கொடுக்குறதையும் சேர்த்து அவங்க கொடுத்துருங்க, எங்களுக்கு கூட இவ்வளோ கொடுக்க வேணாம், இதையும் கொடுத்துருங்க என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவள் கொடுக்கப்பட்டதை பற்றி எந்த விதமான பொறாமை, ஹாஜத்தன் என்பதுக்கு இந்த அர்த்தம் ஹசதன் அர்த்தம். வயூசிரூன, தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அந்த சஹாபாக்களை, அலா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட எங்களுக்கு வேணால் அவங்களுக்கு கொடுங்க என்று கூறுகிறார்கள். வலவுகான பிஹிம் ஹசாசா, இவர்களுக்கு அது தேவையாக உள்ளதாக இருந்தாலும் சரியே. ஹசாசத்துன்னு ஹாஜத்துன்னு அர்த்தம். இவர்களுக்கு அதன் பக்கம் தேவை இருப்பினும் கூட இவர்கள் தங்களை விட எதிரிகளை, தங்களிடம் தன் கூட பிறக்காத அந்த சஹாபாக்களை, மற்ற முஹாஜிர்களை அவ்வளவு விரும்புகிறார்கள். ஒமன் யூக்க ஷுஹ நஃப்ஸிஹி, யார் தன் நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டானோ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், இப்போ முஹாஜிர்களையும் பற்றி எல்லாம் போகணும்னு சொல்லிட்டான், அன்சாரிலையும் போகணும்னு சொல்லிட்டான். இப்போ அதுக்கு பின்னாடி தாபியீன்கள், தாபியீன்கள். வல்லதீன், நாமெல்லாம் யார்? வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், இவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் நாமெல்லாம். யகூலுன், சொல்லுகிறார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு. வலி இஹ்வானினா, எங்கள் சகோதரர்களை மன்னித்து விடு. அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானை கொண்டு எங்களுக்கு முன்னால் சென்று விட்டார்களே அத்தகைய அனைத்து மூமின்களை மன்னித்து விடு. வலா தஜஅல், எங்கள் ஆக்கிவிடாதே, ஃபீ குலூபினா, எங்கள் உள்ளங்களிலே, கில்லன், குரோதத்தை, லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட யாரின் மீதும் குரோதம் விரோதம் இல்லாமல் எங்களை பாதுகாத்துக்கொள். ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், எங்கள் ரப்பே நீ கருணையாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறாய், எனவே எங்கள் உள்ளங்களை கசடு இல்லாமல் பாதுகாத்துக்கொள் என்று அந்த உண்மை முஃமின்கள் துஆ செய்கிறார் அல்லாஹ் இடத்திலே. அல்லாஹ் நம்மையும் அதே மாதிரி ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.